நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. 7 ஸ்வரம் 7 நீரம் 7 கடல் 7 மலை 7 கடல் 7 மலை 7 ஸ்வரம் 7 நீரம் 7 கடல் 7 மலை 7 குளம் 7 மலை 7வது சமயம் போல இந்து மதம் ஆமாம் இந்து மதம் ஐயனாரு வழிபாடா ஐயனாரு வழிபாடா அன்போடு என்னை அழைத்த ஆலய நிர்வாகிகளே பண்போடு பாசத்தோடு வில்லிசைத்து பாட வந்தேன் பாரதியே SORMC சிதம்பரம் செட்டியாரு கைதட்டுங்கப்பா. SORMC சிதம்பரம் செட்டியாரு எம் பெரிய கருப்பன் செட்டியார் வலையப்பட்டி செல்வம் செட்டியாரு வாழ்க நகரத்தார்கள் நாட்டார்கள் பூலாளர்கள் செண்பகம்பேட்டை கிராம பொது மக்கள் வாழ்கவே சுற்று வட்டாரம் பொதுமக்கள் வாழியவே சரஸ்வதிக்கு கும்பாபிஷேகம் வச்சுக்கோங்க, சரி. வீணை கச்சேரி, ஆமா. நடராஜ பெருமான் கும்பாபிஷேகம் வச்சுக்கோங்க, சரி. டான்ஸ் கச்சேரி, ஆமா. முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் வச்சுக்கோங்க, சரி. காவடி சிந்து, ஒரு குழந்தை அழகா ஆடினால, ஆமா. காவடி சிந்து, ஆமா. கிருஷ்ணருக்கு கும்பாபிஷேகம் வச்சுக்கோங்க, வச்சா குழலு புல்லாங்குழல். விஷ்ணுக்கு கும்பாபிஷேகம் வச்சுக்கோங்க, வச்சா சங்கு ஊதுவார்கள். அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் வச்சுக்கோங்க, சரி. கரகாட்டம் ஆடுவார்கள், ஆமா. ஐயனாருக்கு கும்பாபிஷேகம் ஒண்ணு, ஆமா. ஐயனாருக்கு பிடிச்சது வில்லுப்பாட்டு, ஆமா. அந்த தமிழ் நிவேதனத்தை அழைத்த எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான நன்றி. அதாவது இப்படி சொல்லலாங்க ஐயா, உலகத்துக்குள்ள செட்டியார் இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, செட்டியார்களுக்குள்ள உலகமே இருக்குது ஐயா, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அன்பு அப்படி, பாசம் அப்படி, பெரிய விஷயத்தை சிறப்பாக செய்கிறீர்கள். நகரத்தார் திருப்பணியின் சிகரத்தார், நகரத்தார் அன்பின் சிகரத்தார், நகரத்தார் செல்வத்தின் சிகரத்தார், நகரத்தார் கட்டமைப்பின் சிகரத்தார், நகரத்தார் வணிகத்தின் சிகரத்தார், எல்லாருடைய அன்பு சேர்ந்துதான் நம்ம இன்னைக்கு இதை பாடுறோம். சென்னையில் வைர நகைகள் வாங்க KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். ஆமா தானே தந்தானே தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தானே தந்தானே. ஆமா நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லுப்பாட்டு, நல்லதொரு தமிழ் கலை வில்லுப்பாட்டு, முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமான நன்மை தரும் சாத்திரக்கலை, சத்தியமான நன்மை தரும் சாத்திரக்கலை. எத்தனையோ செய்திகளை முத்து போல அத்தனையும் நகரத்தார் சொத்து போல, அத்தனையோ நகரத்தார் சொத்து போல. செண்பகம்பேட்டை பணிச்சாருடைய ஐயனாறு கோவில் கும்பாபிஷேகம், ஐயனாறு கோவில் கும்பாபிஷேகம். சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டி சேகரம் இரணியோர் பக்கத்து கிராமம், நகரத்தார் நம்ம நகரத்தார் அன்பின் சிகரத்தார் செல்வ சிகரத்தார், ஆமா. நகரத்தார் குடும்பங்கள் திருப்பணி சிகரமா அகமகிழ்ந்து குலதெய்வமா பூரணை புஷ்கலை உடனுரை பணிச்சார் உடைய ஐயனார் கோவில் குடமுழுக்கா ஐயனாரு இந்த ஐயனாரு வில்லுப்பாட்டில் ஐயனாரு கதை பாடும் எங்க வில்லிசை அழகு தமிழ் வில்லிசை கதை பாடலாம். செட்டிநாடு வந்திடுங்க வில்லுப்பாட்டு, செட்டிநாடு வந்திடுங்க வில்லுப்பாட்டு,
சீர்மிகு குலதெய்வம் ஐயனாரே வலையப்பட்டிராய வரும் காரக்கோடி தேவகோட்ட முத்துப்பட்டினம் மானகிரி அம்மா இளையத்தா குடியிருந்தோ உடையப்பட்டி காலினி பட்டி மேலூரு பின்னத்தூர் பையூரு செண்பகம்பேட்டை கண்டவராயன் பட்டி மெய்யப்பட்டி அம்மா ஐயனார் வழிபாடு திருக்கோலமே அபிஷேகம் குடமுழுக்க வைபோகமே வந்தார் தந்தார் உங்கள் அன்புக்கு அன்பையை தந்திருவார் வாங்க வாங்க எல்லாரும் வாங்கய்யா ஐயனார் கோவில் கும்பாபிஷேகம் பலே பலே அம்மா பலே சபா அம்மா தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே அந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு அலே, ஆமா. தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு ஆனபம்பை உருமித்த கை துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு ஆனவம்பை உருமித்த கை துந்துமியோடு துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரம் கொஞ்சமும் அவரை மரபோ கலைவாணரை கலைவாணரை குருவெனவே வணங்குகின்றோ தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் யாருங்க தெரியுமா தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே தந்தனத்தோ பாட வந்தோ ஐயனாரு ஐயன் கதை சாஸ்தா கோயில் சாமி கதை பழந்தமிழ் வில்லிசை கதை பாடி வந்த பக்தி கதை பாடல் கதை காவல் தெய்வம் ஐயனாரு அவளோடு கும்பிடுவோம் நல்ல பல்லம் புலம் தருவார் ஐயனாரு வலம் வருவார் குலதெய்வமா ஹரிஹர புத்திரராம் ஐயனாரு சத்தியராம் சிவன் விஷ்ணு அருட் மகனாம் செண்பகம்பேட்டை செம்பகம்பேட்டை தவம் கூட முழுக்காமையே கும்பாபிஷேகமா ஏழு ஸ்வரம் ஏழு நீரம் ஏழு கடல் ஏழு மலை ஏழு ஸ்வரம் ஏழு நீரம் ஏழு கடல் ஏழு மலை ஏழாவது சமயம் போல இந்து மதம் ஐயனாரு வழிபாடா அன்போடு என்னை அழைத்த ஆலய நிர்வாகிகளே அன்போடு பாசத்தோடு வில்லிசைத்து பாட வந்தேன் பாரதியே SORMC சிதம்பரம் செட்டியாரு கைதட்டுங்கப்பா SORMC சிதம்பரம் செட்டியாரு எம் பெரிய கருப்பன் செட்டியார் வலையப்பட்டி செல்வம் செட்டியாரு வாழ்க நகரத்தார்கள் நாட்டார்கள் கூலாளர்கள் செண்பகம்பேட்டை கிராம பொது மக்கள் வாழ்கவே சுற்று வட்டாரம் பொதுமக்கள் வாழியவே ஐயனாருக்கு நகரத்தார்கள்
உங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்தை ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. ஐயா கண்ணதாசன் இருக்காரு, ஆமா. என் தந்தையாருக்கு மிக நெருங்கிய நண்பர். நண்பர். ஆரம்பத்துல 2 பேரும் ஒண்ணாவே இருந்தாங்க. ஆமா. அந்த காலம் தொட்டு தொட்டு இன்றைய வரைக்கும் உங்க சிதம்பரம் செட்டியார் ஐயா எங்க சிதம்பரம் செட்டியார் காலம் வரைக்கும் ஆமா. என்னைக்குமே நாங்க ஒண்ணா வளர்ந்துட்டு வரதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் நகரத்தாரிடம் இருப்பது அன்பு அதிகம். அன்பு. எங்களிடம் வில்லிசையில் இருப்பதும் அன்பு அதிகம். அன்பு. வில்லுனா நீங்க அன்பு அம்புன்னு நினைப்பீங்க. அம்பு இல்ல. அம்ப தூக்கி போட்டு அன்பு வச்சு தாங்க நாங்க உலகம் பூரா சுத்திட்டு வரோம். ஆமா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல இருந்தோம். ஆமா. அடுத்த மாசம் ஆஸ்திரேலியா போறோம். ஆமா. மத்தியில செண்பகம்பேட்டை வரோம். வரோம். எந்த வித்தியாசமும் எங்க மனசுல இல்ல. இல்ல. காரணம் என்ன தெரியுமா? காரணம் நாங்கள் செய்வது தெய்வ வழிபாடு. ஆமா. நாங்கள் செய்வது தேச வழிபாடு. தேச வழிபாடு. தெய்வமோ தேசமோ உண்டுன்னு உலகம் பூரா சொல்லிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான பணியை ஆமா. பத்மஸ்ரீ விருதாளர் என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் ஆமா. எனக்கு கொடுத்திருக்காங்க. ஆமாங்க. எங்க அன்பான குடும்பத்துக்கும் கொடுத்திருக்காங்க. ஆமா. ரசிப்பதற்கு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆஹா. இதை விட என்னையா சந்தோஷம் வேணும்? அதானே. அதாவது ஒரு மனுஷனுக்கு மேடை அமையணும், அமையணும். இன்னொன்னு பொதுமக்கள் அமையணும், அமையணும். இன்னொன்னு மைக்கு அமையணும், ஆமா. இன்னொன்னு நேரம் அமையணும், ஆமா. இன்னொன்னு எல்லாருக்கும் பசி வராம இருக்கணும். 11 மணி வரைக்கும் ஆமா. எல்லாமே செண்பகம்பேட்டையில இருக்கும்போது நகரத்தார் பெருமையை இந்த வில்லிசையில் பாட வந்திருக்கிறனே. ஆமா. வில்லிசையில ஐயனார் மகிமையை பாட வந்திருக்கனே. ஆமா. நீங்க எல்லாம் இருந்து கேட்பதுதான் ஆமா. எவ்வளோ தூரம் கடந்து வந்த ஆமா. எங்களுக்கு ஒரு சந்தோஷங்க. ஆமாங்க. கண்டிப்பா இருப்பீங்களா? இருப்போம். பாட போறது எங்க பெருமை இல்ல, ஆமா. எங்க கதை இல்ல, இல்லை. எங்க வரலாறு இல்ல, இல்லை. எங்க சுயசரித்திரம் அல்ல, இல்லை. சுயநலமான விஷயம் அல்ல. ஆமா. இந்த ஐயனார் கோவில் கும்பாபிஷேக பயணம் 1939 மூக்கன் செட்டியார் மாட்டு வண்டியில வந்து பார்த்தாரு. ஆமா. எவ்வளவு பெரிய விஷயம். ஆஹா. நீங்க கொடுத்த கதையெல்லாம் இங்க பாட்டாக்கி பாடுறதுக்கு எவ்வளவு சந்தோஷம். சந்தோஷம். என்னை அன்போடு அழைத்த அந்த 3 நிர்வாகிகளுக்கும் ஆமா. வேளாளருக்கும் சபதி ஐயா அவர்களும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்றேன். ஆமாங்க. சிதம்பரம் செட்டியாருடைய அன்பு, அன்பு, செல்வம் செட்டியாருடைய அன்பு, அன்பு, பெரிய கருப்பன் செட்டியாருடைய அன்பு, ஆமா. எல்லாருடைய அன்பு, ஆமா. என்னை அன்போடு போனில் அழைத்த வள்ளியம்மை சகோதரியின் அன்பு, அன்பு எல்லாம் சேர்த்துதான் நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருந்தாலும் தூரம் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு தொலைவை கருதாமல் உங்களுடைய அன்பாய் நோக்கி நாங்க வந்திருக்கிறோங்க. அதனால ஒரு 1 hour அல்லது 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நிகழ்ச்சியை பார்க்க போறோம். ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. அதாவது நீங்க நல்லா கீனா கேக்குறீங்க. ஆமா. அதாவது ஐயனார் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா பெரிய ரகசியத்தை சொல்றையா. அப்படியா? வில்லு பாட்டுல ஐயனார் கதை நீங்க கிளாப்ஸ் அடிக்க போறீங்க. ஆமா. வில்லுப்பாட்டுக்கு காலம் தெரியாது. ஆனால் ஆனால் வில்லுப்பாட்டில் பாடப்பட்ட முதல் கதை ஐயனார் கதை. ஆமா. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆமா. ஒரு பெரிய வரலாற்று விஷயம். ஆமா. கஜலட்சுமி மட்டும் கை தட்டுறாங்க. நீங்க எல்லாம் ஏன் கை தட்டல? ஏன்னா உங்க ஊர் சாமி ஐயா சொல்றேன். ஆனா நாங்கள் பாடியது என்னவோ அப்ப 1947 இருந்து கலைவாணருக்கு பாடினாங்க. பல சினிமா பாடல்கள் பாடியிருக்காங்க. விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி இந்த மாதிரி பாட்டெல்லாம் அப்பா பாடியிருக்காங்க. அத காதல் கண்டிச்சான் அந்த மாதிரி NSK பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. சிரிப்பு அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. அப்படி பாடிய என் தந்தையார் மிக பக்தியானவர், மிக பாசமானவர், பகுத்தறிவான பக்தி உடையவர், அன்பானவர். அதனால தான் நிறைய வில்லு பாட்டுகளை பாடினாலும் ஐயனார் கதை பழைய கதையை நாங்கள் இதுவரைக்கும் பாடல. அதுதான் உண்மை. அந்த உண்மையை நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு செண்பகம்பேட்டையில தான் பாடணும்னு பாக்கியம் இருக்கிறப்போ வேற எந்த ஐயனார் சாமி எங்களை கூப்பிடுவாருங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க. காலையில இருந்து எங்களை எவ்வளவு நல்லா கவனிச்சு, உற்சாகமா கவனிச்சு, சந்தோஷமா கவனிச்சு நீங்க கூப்பிட்டுருக்கீங்கன்னா எனக்கு ஐயனார் கொடுத்த வெற்றியை அன்போட உங்கள்கிட்ட சொல்ல போறேங்க. சரி, என்ன தெரியுங்களா? என்ன வில்லு பாட்டுன்னா என்ன? என்ன உத்தம வில்லன் படத்துல கூட பாத்திருப்பீங்க. ஆமா. கமல் அண்ணா பாடினாரு. ஆமா ஆமான்னு சொல்லணும்னு சொன்னோம். ஆமா. அவர் உடனே சொன்னாரு, ஐயா உங்களுக்கு நான் ஆமா போடுறேன்னு சொன்னாரு. சரி. அந்த அளவுக்கு பெரிய விஷயம் அது. ஆமா. ஏன் சொன்னேன்னா சின்ன குழந்தைகளுக்கு திரைப்படத்தை சொன்னாதான் புரியும். சரி. அதனால சொன்னேன். இது திரைப்படத்துல ஏன் நான் வந்து சொன்னேன்னா ஆதி காலத்துல ஆரம்பிச்ச ஒரு கலைவாணர் திரைப்பட நடிகர் தான். ஆமா. NSK அவர்கள் சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்தார். அவருக்கே வில்லுப்பாட்டு எழுதி கொடுத்தார் என் தந்தையார். அந்த தந்தையாரின் பரம்பரையில் வந்த எனக்கு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது 2 மந்திரம். என்ன மந்திரம்? ஒன்னு
ஒன்னு பெண்மை, இன்னொன்னு ஒழுக்கம். இந்த ரெண்டுத்தின் வழியாகத்தான் உலகத்தையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல என்னன்னா இந்த ஐயனார் சாமி என்ன நினைச்சிருக்கு, நல்லா குழந்தைங்களா குட்டீஸ் உங்களுக்கு தான் கதை சொல்ல போற கேளுங்க. இந்த ஐயனார் சாமி என்ன நினைச்சிருக்கு, என்ன நினைச்சா இந்த சுப்பு ஆறுமுக ஐயாவுக்கு திருநெல்வேலியில இருந்து வந்தவருக்கு ஆமா ஆமான்னு சொல்றதுக்கு இந்த வயசுல இருந்து இந்த பாரதி குழந்தை பாடுதே, அப்பா என்ன சொன்னாலும் தப்பாம ஆமா ஆமான்னு சொல்லுதே. இந்த குழந்தை வில்லு பாட்டு பாடும்போது இதுக்கு ஆமா சொல்ல யார் வருவா அப்படின்னு நான் யோசிக்கல, ஐயனார் யோசிச்சாரு. அதனால என்ன பண்ணாரு தெரியுமா, நான் வில்லு பாட்டு பாடும்போது எனக்கு ஆமா சொல்றதுக்கு ஒரு பெரிய ஆளை கூட்டிட்டு வந்தாருங்க. அந்த பெரிய ஆளு யார் தெரியுங்களா, நான் என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்றேன் எங்க வீட்டுக்காரர் தான் ஐயா. வில்லு பாட்டுல தான் கிடைக்கும். நடக்குமா? உங்க எல்லார் வீட்லயும் நடக்கும். ஆமா, நகரத்தார் வீட்ல ஆட்சி சொன்னா சரிதான், அப்படிதானுங்களே? அதானுங்களே உண்மை, கரெக்டுங்களே நான் சொல்றது. ஏன் சொல்றேன்னா, மனைவியை மதிக்கும் குடும்பம் நிச்சயமாக உலகத்து குடும்பம், கணவனை மதிக்கும் குடும்பம் நிச்சயமாக உள்ளத்து குடும்பம். ஆக கணவனுக்கும் மனைவிக்கும் இரண்டுக்குமே ஈக்குவல் தான். இவர் ஆமா போடுறானே சும்மா நினைச்சிடாதீங்கய்யா. நான் பெண் பார்க்க வரும்போதே பாட சொன்னேன். நான் பாட சொன்னது ஐயனார் அருள், அவர் பாடியது ஐயனார் அருள். இதை விட என்ன பொருள் வேணும் எங்களுக்கு? இன்னொன்னு சொல்றேங்க, சந்தோஷமா ஒரு விஷயம் சொல்றேன். பொன் பார்க்க வந்தவரை பாட சொன்னையா, உடனே ஒண்ணுமே யோசிக்கல, மாமா வர குராமான் பண்ணாரு. அவர் ராமனை பாடின உடனே ராமான்னு பாடின உடனே இவர் தான் எங்க அப்பாவை மாமான்னு சொல்லணும்னு சொல்லி அன்னைக்கே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால வில்லு பாட்டுல சிரிக்க வைக்க போறது இவரு, இசையால மயக்க போறது இவரு. இவர் யாருன்னு சொல்லணும் இல்லையா? வாரியார் சுவாமிகள் எங்கள் கல்யாணத்தை செய்து வைத்தார். எப்பவுமே உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், இந்த விஷயத்தை மறக்க மாட்டேன். எங்களுக்கு வாரியார் சுவாமிகள் திருமணம் செய்து ஞான சம்பந்தன் பிறப்பான் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா, அந்த ஞான சம்பந்தான் கலைமகன் என்று சொல்லி அவர் கர்நாடக சங்கீத வித்வான், வில்லிசை வித்வான். உங்களுடைய செண்பகம் பேட்டைக்கு குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். என் அன்பு சகோதரர் கணேஷோடும் சரவணனோடும் சங்கர்ராமனோடும் வந்திருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நகரத்தாருடைய வரலாற்றை அன்பாக பாட போகிறோம். ஏன்னா ஒரு பாட்டு சொல்றேன், சொல்லுங்க. காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி, இந்த பாட்டு யாருக்கா தெரியுமா? பாடுவார் முத்தப்ப செட்டியார் பல்லாண்டுகளுக்கு முன்பாக நகரத்தாருக்கு செல்வம் வருவதற்கு பாடிய பாட்டு. இதெல்லாம் நீங்க டான்ஸ் ஆடணும். காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல் வணிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்திருந்த அம்மா இலக்குமியே நீ என்றைக்கும் நீங்காதிரு அப்படின்னு பாடி வச்சார் பாருங்க. அந்த பாடுவார் முத்தப்ப செட்டியாருக்கு இன்னைக்கு சிலையே இருக்குங்க. அதே மாதிரி இங்க மூக்கன் செட்டியாருக்கும் சிலை வச்சிருக்கீங்க. இதை விட என்ன சந்தோஷம் வேணும்? கதையை ஆரம்பிக்கலாமா? கலைமகன் பாட போறாரு, கணேஷ் வாசிக்க போறாரு, சங்கர் வாசிக்க போறாரு. ஆமா, ஒரு அஸ்திவாரம் கட்டினா தானே உட்காருவாங்க குழந்தைங்க. அதனால தாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா? ஐயனார் என்ன பண்ணாரு? எனக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. சரஸ்வதிக்கு கும்பாபிஷேகம் வச்சுக்கோங்க, வீணை கச்சேரி. நடராஜ பெருமான் கும்பாபிஷேகம் வச்சுக்கோங்க, சரி. டான்ஸ் கச்சேரி. முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் வச்சுக்கோங்க, சரி. காவடி சிந்து, ஒரு குழந்தை அழகா ஆடினால காவடி சிந்து. கிருஷ்ணருக்கு கும்பாபிஷேகம் வச்சுக்கோங்க, வச்சா குழலு புல்லாங்குழல். விஷ்ணுக்கு கும்பாபிஷேகம் வச்சுக்கோங்க, வச்சா சங்கு ஊதுவார்கள், சங்கு. அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் வச்சுக்கோங்க, சரி. கரகாட்டம் ஆடுவார்கள். ஐயனாருக்கு கும்பாபிஷேகம் ஒண்ணு, ஐயனாருக்கு பிடிச்சது வில்லு பாட்டு. அந்த தமிழ் நிவேதனத்தை அழைத்த எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான நன்றிங்க. ஆமாங்க. தெய்வத்துக்கு பிடிச்சது தானே நிவேதனமா வைப்போம். அதனால ஐயனாருக்கு பிடிச்ச நிவேதனத்தை அன்போடு நீங்கள் கொடுத்தீர்கள் அல்லவா, அதையே ஐயனாருக்கு படைத்தோம் அல்லவா. அந்த சந்தோஷத்தோடு இவ்வளவு நேரம் நான் சொன்னது முன்னுரை. இப்பதான் கதை ஆரம்பிக்க போது 1939 இருந்து 2026 வர வரைக்கும் நேரமாகுமான்னு பார்க்காதீங்க. இப்ப எல்லாரும் இந்த கதைக்குள்ள போறோங்க. ஸ்ரீ பூரணா புஷ்கலா சமேத ஐயனார் கோவில் கும்பாபிஷேகம். பெரிய கருப்பர் ஆஞ்சநேயர் பத்ரகாளி எல்லாருக்கும் நடக்குதுங்க. முதல் பாட்டு
இந்த கும்பாபிஷேகத்துடைய அற்புதமான இதை பற்றியும் சிவனை பற்றியும் முருகப்பெருமானை பற்றியும் எல்லாத்த பத்தியும் இப்ப கதை வரும். ஆனால் கூப்பிட்டவங்க அவங்க இல்லையா, அதை வாழ்த்தி பாடுவதுதானே வெள்ளுப்பாட்டினுடைய சிறப்பு. எந்த கலைக்கும் இல்லாதது. அன்பு சகோதரி, நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். சமீபத்தில் அம்மா பத்மா சுப்பிரமணிய அம்மாவை பார்த்தப்போ என் தந்தையார் காலத்தில் அவங்க சொன்ன வார்த்தையை நாங்க 2 பேர் பேசிக்கிட்டோம். என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னார்? எப்படியாவது கவிஞர் சுப்பு ஆறுமுகையா வில்லு பாட்டுக்கு நான் ஒரு தடவை ஆடிடணும் அப்படின்னாங்க. இந்த அன்பு சாட்சாத் சரஸ்வதி. அந்த அம்மா சரஸ்வதி நம்ம பார்க்கவே வேண்டாம், பத்மா அம்மாவை பார்த்தாலே போதும். என் மீது அவ்வளவு பாசம் உள்ளவர்கள். அவங்க அழைச்சுதான் அந்த நாட்டிய கான்ஃபரன்ஸ் வந்தேன். அவங்க சொல்லிய வார்த்தை என்ன, வில்லுப்பாட்டு இயல் இசை நாடகம் 3 சேர்ந்திருக்கு. இயல் தமிழ் பேச போயிடுவா, இசை தமிழ் பாட போயிடுவா, நாடக தமிழ் நடிக்க போயிடுவா. 3 தமிழ் தான் வில்லுப்பாட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து ஒரு கதையை எழுத முடியும். இருப்பதை பாடுவது எங்கள் சிறப்பல்ல, இருக்க வேண்டியதை பாடுவது எங்கள் சிறப்பு. முன்னால் நடந்ததை எழுதி பாடுவதும் எங்கள் சிறப்பு. அதாவது டாக்குமெண்ட் பண்ணுவோம் வில்லுப்பாட்டுல. அதை இப்பொழுது ஆரம்பிக்கிறேன். ஐயனார் சுவாமி அருளார். செண்பகம்பேட்டை பனிச்சாருடைய ஐயனார் கோவில் கும்பாபிஷேகம். நல்ல கதையை கேளுங்க, காமெடி வரும், சிரிப்பு வரும். நீதாண்டா முதல் ஆடியன்ஸ். செண்பகம்பேட்டை பனிச்சாருடைய ஐயனார் கோவில் கும்பாபிஷேகம். செந்தமிழ் வில்லிசை வரலாறு பாடும் வந்தனம் தமிழ் கலை அபிஷேகம். செண்பகப்பேட்டை பணிச்சாருடைய ஐயனார் கோயில் அபிஷேகம். செந்தமிழ் வில்லிசை வரலாறு பாடும் வந்தனம் தமிழ் கலை அபிஷேகம். செண்பகப்பேட்டை வில்லியாருடைய ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம். செந்தமிழ் வில்லிசை வரலாறு பாடும் வந்தனம் தமிழ் கலை அபிஷேகம். கதையை கேளுங்க. சுமார் 90 வருடங்கள் முன்பு கண்டவராயன் பட்டி வாழ்ந்த குடும்பம் SORM குடும்பத்தை சேர்ந்த உடையப்பன் செட்டியார் திருப்பணி துவக்கம். செண்பகப்பேட்டை பணிச்சாருடைய ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம். செந்தமிழ் வில்லிசை வரலாறு பாடும் வந்தனம் தமிழ் கலை அபிஷேகம். உடையப்பன் செட்டியார் என்ன பண்ணாரு? குழந்தைக்கு புரியணும்ல, அன்னைக்கு அவ கண்டிப்பா இருந்திருக்க மாட்டால. மரத்தடி இருந்த சுவாமியை இவரு கருவறையும் மண்டபமும் புதிதாய் கட்டி நம்மளுக்காக கட்டி சுவாமியை கருவறை வைத்து வழிபாடு. யாரு? உடையப்பன் செட்டியார் புகழை பாடு. செண்பகப்பேட்டை பணிச்சாருடைய ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம். செந்தமிழ் வில்லிசை வரலாறு பாடும் வந்தன தமிழ் கலை அபிஷேகம். உடையப்ப செட்டியார் நல்லா பண்ணிட்டாரா? அடுத்தது யாரு கேளுங்க. அதன் பின் 45 வருடங்கள் பிறகு ஐயா வந்தார் நினைக்கிற மேடையில. வலையப்பட்டி வாழும் உள்ளம் வாசித சிதம்பரம் செட்டியார் ஐயா திருப்பணி புண்ணியம் செந்தமிழ் வம்சம். அவர் என்ன பண்ணாரு அதை கேட்டுக்கோங்க. பெரிய கருப்பருக்கும் சின்ன கருப்பருக்கும் சந்நிதிகள் மண்டபம் கட்டிய உள்ளம். செண்பகப்பேட்டை பணிச்சாருடைய கோயில் கும்பாபிஷேகம். செந்தமிழ் வில்லிசை வரலாறு பாடும் வந்தனம் தமிழ் கலை அபிஷேகம். 1970 ஆண்டு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? 1970 ஆண்டு கண்டவராயன் பட்டியை சேர்ந்த SORM ராமசாமி செட்டியார் பெரிய கருப்பருக்கு கொட்டகை கட்டினார். செண்பகப்பேட்டை பணிச்சாருடைய ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம். செந்தமிழ் வில்லிசை வரலாறு பாடும் வந்தனம் தமிழ் கலை அபிஷேகம். 1994 ஆண்டு கண்டவராயன் பட்டி வாழும் புண்ணிய மனிதராம் SORM கணபதி செட்டியார். அவர் என்னங்க பண்ணாரு? மராமத்து பார்த்து குடமுழுக்கு செய்தார். செண்பகப்பேட்டை பணிச்சாருடைய ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம். செந்தமிழ் வில்லிசை வரலாறு பாடும் வந்தனம் தமிழ் கலை அபிஷேகம். ஐயனார் கதையை இப்ப சொல்ல போறேன். 2010 ஆண்டு தன்னில் மண்டபம் கருவறை திருப்பணி செய்து பெரிய மண்டபங்களாய் புதிதாய் மாற்றி பெரிய சாதனை செய்திட வந்தார். செண்பகப்பேட்டை பணிச்சாருடைய ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம். செந்தமிழ் வில்லிசை வரலாறு பாடும் வந்தனம் தமிழ் கலை அபிஷேகம்.
அப்புறம் என்ன பண்ணாரு? என்ன பண்ணார்? கண்டவராயன் பட்டியை சேர்ந்த SORMG உடையப்ப செட்டியார் ஐயனார் குலதெய்வமான மக்களை எல்லாம் சேர்த்து கும்பாபிஷேகம் சிறப்புற செய்தார். செண்பகபேட்டை பணிச்சாருடைய ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம் தென்தமிழ் வில்லிசை வரலாறு பாடும் வந்தனம் தமிழ் கலை அபிஷேகம். அப்புறம் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? ஏறத்தாழ 15 வருஷம் கழிச்சு இந்த முயற்சி நடக்குதுங்க. ஏறத்தாழ 15 வருடங்கள் கழித்து 2025 சிவராத்திரி அன்று கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்து நகரத்தார் செட்டியார் ஆரம்பம் செய்தார். செண்பகபேட்டை பணிச்சாருடைய ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம் தென்தமிழ் வில்லிசை வரலாறு பாடும் வந்தனம் தமிழ் கலை அபிஷேகம். 3 பேரை பத்தி முக்கியமா சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் என்ன சத்தம் இருந்தாலும் என்ன சங்கீதம் இருந்தாலும் நன்றியோட ஒரு கரகோஷம் கொடுக்கணும். எனக்கும் அதுக்கு நான் எந்த சென்னையில உட்கார்ந்து இருக்கிறேன். சரி. ஆனா 15 நாளா இதே கதையோட தான் உட்கார்ந்து இருக்கிறேன். சரி. கண்டவராயன் பட்டியை சேர்ந்த SORMC சிதம்பரம் செட்டியார், எம் பெரிய கருப்பன் செட்டியார், எம் செல்வம் செட்டியார் ஏற்பாடு செய்தார். செண்பகபேட்டை பணிச்சாருடைய ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம் தென்தமிழ் வில்லிசை வரலாறு பாடும் வந்தனம் தமிழ் கலை அபிஷேகம். இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னா, என்ன நல்லா கேக்குறவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கடந்த ஏப்ரல் 30 பாலாலயம், உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? கடந்த ஏப்ரல் 30 பாலாலயம், இந்த ஏப்ரல் 30 நாளைக்கு கும்பாபிஷேகம், இந்த வில்லிசை வழங்கும் பாட்டாபிஷேகம், ஐயனாருக்கு அன்பபிஷேகம். செண்பகபேட்டை பணிச்சாருடைய ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம் தென்தமிழ் வில்லிசை வரலாறு பாடும் வந்தனம் தமிழ் கலை அபிஷேகம். ஐயனார் கதையில ஒரு முக்கியமான குறிப்பை எல்லாருக்கும் சொல்லணுங்க. அதாவது ஆதிசங்கரர் சமயத்தை 6ஆ பிரிச்சார். கணபதியை கும்பிடுறவங்க, முருகனை கும்பிடுறவங்க, சிவனை கும்பிடுறவங்க, சக்தியை கும்பிடுறவங்க, சூரியனை கும்பிடுறவங்க, விஷ்ணுவை கும்பிடுறவங்க, இப்படின்னு பிரிச்சார். அதுல செட்டியார் குடும்பம் நகரத்தார் அவர்கள் என்ன சொல்றாங்க? அறிஞர் பலர் கூறுவதை எனக்கு கொடுத்தாங்க. 6 சமயம் இருக்கிறது, 7வது சமயமாக ஐயனாருடைய வழிபாடு என்று அறிஞர் பலர் கூறுகிறார்கள் அப்படின்னு சொன்ன கருத்து இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப எனக்கு பிடிச்சதுங்க. ஏன்னா கணபதிக்கு கண்ணதாசன் ஒரு பாட்டு பண்ணார். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பற்பதம் பணிந்து வாரி இல்லை கண்ட உண்மை என்று கண்ணதாசன் என் தந்தையாரின் மிக நெருங்கிய நண்பர், ஒன்றாக வாழ்ந்தவர்கள். அவர் கும்பிடுகிற சாமி கிட்ட அவங்க 2 பேரும் நிறைய வாட்டி கும்பிட்டுருக்காங்க. கண்ணதாசன் கும்பிடுற கடவுள் இங்க இருக்கா தெரியுமா? மலையரசி என்று பெயர். அருமையான தெய்வம். அதனால தான் அவர் கலையரசரா வந்தாரு. அப்பேற்பட்ட ஒற்றுமையில நகரத்தாடும் எங்களுக்கு இருந்த அன்புல தான் இன்னைக்கு நாங்க இந்த அருமையான ஐயனார் கதையை பத்தி பாடுறோங்க. இன்னொன்னு சொல்றேங்க, சிவனுடைய அற்புதமான சிவராத்திரி என்றுதான் ஐயனார் பிறந்ததாக ஒரு வழிபாடு உண்டு. கேரளாவில் பிரம்மஸ்டாரியா சாமி வச்சிருக்காங்க. கிரகஸ்த வடிவில் பல கிராம கோவில்கள்ல வச்சிருக்காங்க. 2 வரை ஐயனார் தான் நம்ம குறிப்பு சொல்லுதுங்க. அந்த சுவாமி சிவன் அல்லவா, சிவராத்திரி என்று பிறந்தவராக கருதப்படுவர் அல்லவா, அற்புதமான தெய்வம் அல்லவா, நீங்க எல்லாரும் கேட்ட பாட்டு அல்லவா. இதுதான் நான் ஐயப்ப சாமி கதை ஆரம்பிக்குமா சொன்னேன். ஐயா நிறைவான மக்களோடு நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். தீன கருணாகரனே நடராஜா என்ற பாடலை நீங்கள் காதில் கேட்க வேண்டும். அத்தனையும் சிவனுக்கு அர்ப்பணமாக்கி அந்த பாடலை பாடுகின்றார் கலையுமகன் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் பெயரன். தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. உன்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும், உன்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும், மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே, மௌன குருவே ஹர
தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. மீனலோச்சனி மணாளா மீனலோச்சனி மணாளா தாண்டவமாடும் சபாவதே. மீனலோச்சனி மணாளா தாண்டவமாடும் சபாவதே. ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே. ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே. மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே ஹரனே ஜனயாட நீலகண்டனே ராசா நீலகண்டனே. தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. ஆதிகந்தமில்லாஹரனே அன்பருள் வாழும் தரனே. ஆதிகந்தமில்லாஹரனே அன்பருள் வாழும் தரனே. பாதிமதிவேணியனே பரமேஷா நீலகண்டனே. பாதிமதிவேணியனே பரமேஷா நீலகண்டனே. மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே ராசா நீலகண்டனே ராசா நீலகண்டனே. தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. ராசா நீலகண்டனே ராசா நீலகண்டனே ராசா நீலகண்டனே. இது அந்த காலத்துல தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல். பாபநாசம் சிவன் அவர்களின் பாடல். அந்த காலத்துல பக்தி பாடல் சினிமால சேர்க்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கணபதி வழிபாடுக்கு ஒரு பாட்டு பாட போறோம். அடுத்தது முருகனுக்கு ஒண்ணு, அடுத்தது சிவனுக்கு ஒண்ணு, அடுத்தது சக்திக்கு ஒண்ணுன்னு இருக்கு இல்லையா? லாஸ்டா நம்ம ஐயனாருக்கு பாடுறது இங்க உட்கார்ந்து இருக்கவங்க விட அங்க நல்லா கேட்பாரு ஐயனாரு. அதனால ஐயனாருக்குன்னு ஸ்பெஷலா எழுதின பாட்டு எங்கள் வில்லுப்பாட்டு சந்தத்தை மனதார்ந்த முறையில் ஐயனாற்றை நான் அர்ப்பணிக்கிறேன். அவர் காது திறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், மகிழ்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது எப்படின்னா கேரளாவில் அரிக்கும் அரணுக்கும் பிறந்த மகன் அப்படிங்கறதா நம்மளுடைய அற்புதமான விஷயம். அதுதான் சாஸ்திரம். எங்க வில்லுப்பாட்டு மெட்டு இன்றைக்கு நான் எழுதியது செண்பகம்பேட்டை ஐயனாரை பத்தி. என்ன அழகா பொருந்தது பாருங்க. வந்துட்டான் பையன், வெரி குட். கேரளாவில் வழிபடும் ஐயனாரு வழிபடும் ஐயனாரு ஐயனாரு நம்ம சாஸ்தாதா நம்ம சாஸ்தாதா காவல்லையும் இது ஐயனாரு நம்ம ஐயனாரு அவர் காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஐயனாரு நலம் தருவா ஐயனாரு நலம் தருவா நலம் தருவா ஐயநலம் தருவா. வில்லுப்பாட்டின் முதல் சிறப்பு ஐயனார் கதை பாடும் தமிழ் சிறப்பு. ஐயனார் கதை பாடும் தமிழ் சிறப்பு. வில்லுப்பாட்டின் முதல் சிறப்பு ஐயனார் கதை பாடும் தமிழ் சிறப்பு. ஐயனார் கதை பாடும் தமிழ் சிறப்பு. வல்லரக்கல் கதை என வழங்கி வாழ வைக்க வந்த ஐயனாரே வாழ வைக்க வந்த ஐயனாரே. வல்லரக்கன் கதை என வழங்கி வாழ வைக்க வந்த ஐயனாரே வாழ வைக்க வந்த ஐயனாரே. அரியும் ஹரனும் இரண்டு தெய்வம் அம்சமாக தோன்றிய ஐயனாரே அம்சமாக தோன்றிய ஐயனாரே. ஹரிஹர புத்திரல் சாஸ்தாபென அனைவரும் வணங்கும் ஐயனாரே
அனைவரும் வணங்கும் ஐயனாரே. இந்த ஐயனாருக்கு ஆஹா 2 துணை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, தர்மசாஸ்தாவாச்சே, அவரு பிரம்மச்சாரியாச்சே ஆஹா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆமா அதாவதுங்க ஆ, தர்மசாஸ்தா தான் ஆ, கேரளாவில் அப்படி இருப்பாரு. ஆமா ஆனால் கிராமப்புற கோவில்களில் கோவில்களில் அவருக்கு பூரணை புஷ்கலை என்ற ஒரு அன்பு துணைவியரோடு காட்சியளிக்கிறார். ஆஹா பூரணை யாரு, புஷ்கலை யாருன்னு சொல்றேன். ஆஹா போடே ஐயனாருக்கு ஓஹோ. 2 சக்தி, ஆமா. பூரணை சக்தி, புஷ்கலை சக்தி. பூரணி சக்தி புஷ்கலை சக்தி 2 சக்திகள் சேர்ந்த தெய்வம் ஓஹோ. இதயத்துக்குள்ளே ஐயனாரா. இதயத்துக்குள் வழி ஐயனாரா. 2 சக்தின்னு சொல்லிட்டோம். ஆஹா அந்த பூரண சக்தி யாரு தெரியணும் இல்லையா? ஆமா அடுத்து இவருக்கு ஒரு 50 வயசானா அவன் இந்த திருப்பணியை செய்யணும் இல்லையா? செய்யணும் இல்லையா? அதுக்கு வேண்டிய வேலையை செய்யறதா இந்த வில்லுப்பாட்டு. ஆமா வந்தோமா போனோமா பார்த்தோமா பொழுதுபோக்குமா இருக்க கூடாது. கூடாது. அவனுக்குள்ள அந்த கருத்து போனோம். ஆமா அதுக்காக தான் சொல்றேன். ஆஹா. பூரணை சக்தினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா சிவனின் சக்திகள் ஓஹோ. பார்வதி கங்கை, விநாயகர் சக்திகள் சித்தி புத்தியா, ஆமா விநாயகர் சக்திகள் சித்தி புத்தியா, முருகன் சக்திகள் வனவல்லி கஜவல்லி, ஓஹோ. மூவரின் அருள்தல் பூரணை சக்தி. ஆமா மூவரின் அருள் தரும் பூரணை சக்தி. அது சிவபெருமானோட சக்திகள் 2, ஆமா பார்வதி கங்கை. விநாயகரோட சக்திகள் சித்தி புத்தி, ஆமா முருகனோட சக்திகள் வனவல்லி கஜவல்லி. ஆஹா. எல்லாரும் சேர்ந்ததுதாயா பூரண சக்தி. ஆஹா. உங்க செண்பகம்பேட்டை ஐயனாருக்கு ஆமா. பக்கத்துல இருக்க பூரணை வந்து இத்தனை சக்தியும் சேர்ந்தவள். ஆமா அதனால ஒரு சக்தி இருந்தாலே நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆஹா கண்டிப்பா இந்த 2 குழந்தைகளும் சொல்றேன், ஆ. வரப்போற என்னைக்கு நீங்க 12வது படிக்கிறீங்களோ ஆ. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குவீங்க. ஏன்னா அவ்வளவு அன்பா இந்த கதையை கேட்டு ஆஹா பாருங்களேன். இங்க ஒரு குழந்தை வேடி பாக்குது, ஆமா ஒன்னு திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆமா இது 2 விழிப்பா கேக்குது பாத்தீங்களா? ஆமா. அவங்களுக்கு தான் இந்த வில்லு பாட்டு. ஆஹா ஏன்னா ஏன்? அது வேணும். ஆமா குழந்தைக்காக தான் நாங்க பாடவே வந்திருக்கிறோம். ஆஹா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் சொல்றோம். ஆஹா. இந்த பழமொழியில முக்கியமா என்ன பெருமை என்ன தெரியுமா? என்ன? நடுவுல இருக்க நம்மள விட்டுட்டாங்க பாருங்க. ஆமா. அதாங்க கிரேட். ஆமா. குழந்தையும் தெய்வமும்னு சொன்னாங்க பாத்தீங்களா? ஆஹா. அங்கதான் சின்சியாரிட்டியே இருக்கு. பலே. இப்ப அவனை கேட்டீங்கன்னா எக்ஸாம் வச்சா பாட்டே எழுதுவான். சரி, ஆ. புஷ்கலா சக்தி யாரு? யாரு? அவங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க. ஆமா. உங்களுக்கு பூரணனா யாருன்னு புரிஞ்சது இல்ல? சரி சரி. இப்போ அடுத்த சக்தி யாருன்னா யாரு? விஷ்ணுவின் சக்திகள் ஓஹோ. பூதேவி ஸ்ரீதேவி, ஆமா. பிரம்மனின் சக்தியா கலைமகளே. ஓஹோ பிரம்மனின் சக்தியாம் கலைமகளே. புஷ்கலை பெயர் வரும் அருள்மங்கையே, ஓஹோ. இஷ்டத்துடன் நயனார் இடசக்தியே. இஷ்டத்துடன் நயனார் அருள் சக்தியே. அந்த புஷ்கலான்ற சக்தி யாருன்னா யாரு? விஷ்ணுவோட சக்தி 2ம் ஆஹா. பிரம்மனோட கலைமகள் சேர்ந்தும் அத்தனை சக்தியும் சேர்ந்து புஷ்கலா. ஆஹா. ஆஹா, ஆ. நம்ம 3 in 1 2 in 1லாம் சொல்லுவோமே, ஆமா. இந்த 2 சக்திகளையும் கும்பிட்டா எத்தனை சக்திகள் கிடைக்குது ஐயா. ஆமா. நீங்க கணக்கு மாஸ்டர் கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. ஆமா. அப்பேற்பட்ட ஐயனாருக்கு ஆ. கும்பாபிஷேகம் வந்து ஐயனார் கதையை நம்ம குறிப்பா சொல்லணும்ல. ஆமா. ஐயா நம்ம நாடு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. கதை கேட்டு வளர்ந்த நாடு. வளர்ந்த நாடு. மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? ஆ. எல்லாம் நீங்களே கேக்குறீங்களாப்பா? ஆ. கதை கேட்டு அம்மா மடியில கதை கேட்டு வளர்ந்தேன். வளர்ந்தேன். இன்னைக்கு அம்மா மடியில குழந்தை எங்க உட்காருது? ஆமா. அம்மா தான் மடியில எங்க குழந்தைய போடுறா. ஆமா. அவ பாட்டுக்கு ஒரு பக்கத்துல வீடியோ, ஆமா. இதுங்க பாட்டுக்கு ஒரு பக்கத்துல செல்லு. ஆமா. என்ன ஆகும் உலகம் எனக்கு தெரியல. ஆமா. ஏன்னா 2026ல இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கிறது. ஆஹா. அப்படியே இது பல 25 வருஷம் கழிச்சா 12 வருஷம் கழிச்சோ ஆ. இந்த குழந்தைகள் பொறுப்பெடுத்ததுக்கு உங்க நகரத்தார் சிறப்பாக முயற்சி எடுத்திருக்கீங்க. ஆமா. அதனால ஆ. இருக்கிறவங்க 1000 பேர்னாலும் ஆமா. கரகோஷம் உங்களுக்கே ஒண்ணு கொடுத்துக்கோங்க பாப்போம். ஆமா. பெரிய விஷயத்தை ஆஹா. சிறப்பாக செய்கிறீர்கள். ஆ. நகரத்தார் ஆ. திருப்பணியின் சிகரத்தார், சிகரத்தார். நகரத்தார் ஆ. அன்பின் சிகரத்தார், சிகரத்தார். நகரத்தார் ஆ. செல்வத்தின் சிகரத்தார், சிகரத்தார். நகரத்தார் ஆ. கட்டமைப்பின் சிகரத்தார், சிகரத்தார். நகரத்தார் வணிகத்தின் சிகரத்தார். ஆமா. எல்லாருடைய அன்பு சேர்ந்துதான் நம்ம இன்னைக்கு இதை பாடுறோம். ஆமா. அப்பேற்பட்ட விஷயத்துல ஆமா. பக்தின்னு ஒண்ணு ரொம்ப முக்கியங்க. ஆமாங்க. இந்த மகிஷமுகின்ற அவதாரத்துல தான் இந்த அரக்கன் வருவான். சரி. பாதாளத்தை ஒரு வல்ல அரக்கன் ஆண்டானாம். சரி. அவன் வரும்போது எப்படி இருக்கும்? ஆ. பயங்கரமான சவுண்டு, ஆமா. இடி, மின்னல், மழை, புயல் எல்லாம் ஓபன் பண்ணுங்கப்பா. உள்ள இருக்குதெல்லாம் இடி, மின்னல். மரத்தை புடி போடுவான். இடி,
அப்படி ஒரு வல்லரக்கன் இருந்தான். வல்லரக்கன் ஏன்னா அப்பதான் இருந்தானா இப்பவும் இருக்கானேன்னு கேட்காதீங்க. ஆமா, இப்ப இருக்கிறதெல்லாம் சிந்தனைக்கு அந்த வல்லரக்கன். ஆஹா, அப்பெல்லாம் செயல்லே வல்லரக்கன் இருந்தான். பயங்கரமான வல்லரக்கன். ஆமா. ஆனா நல்லா கேளுடா, கேக்குறேன். அவங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம். என்ன பழக்கம்? சிவபெருமான நோக்கி தவம் செய்தான். என்ன தவம்ன்றீங்க? 1000 சத்தம் கேட்கட்டுயா. அவன் பாட்டுக்கு ஓம் நம சிவாய தவம் தவம். அப்படி ஒரு தவம். அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? அவனோட பக்தி. பக்தி. உங்களோட பக்தியை சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் இருக்கட்டுங்க, இத பக்தியை பத்தி சொல்லுங்க நீங்க. சரி. ஆமா. என்னன்னா வாழ்க்கையில பக்தி என்பது ரொம்ப சீரமைப்போடு இருக்க வேண்டியது. அசுரனானவன் தவம் செய்தான். அந்த அசுரனுக்கு உங்களுக்கு சொல்றேன் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு புரியும். அது கணேஷுக்கு புரியும், தம்பிக்கு புரியும், டான்ஸு கூட புரியும். வாழ்க்கையில் சாதகம் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவோம்? தேவ சாதகம் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? அசுர சாதகம் பண்ணு சொல்லுவோம் இல்லையா? அசுரன் தாயா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவான். அசுரன் நல்லா படித்தான்னு வச்சுக்கோ, அவன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஆமா, அவ்வளோ நல்லா படிப்பான். அந்த மாதிரி இப்போ ஹார்மோனியம் அசுர சாதகம். ஆமா, அந்த மாதிரி அந்த வல்லரக்கன் அசுர சாதகம் செய்தான். எதுக்கு? ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சிவனே, நான் கேட்கும் வரத்தை நீ தர வேண்டும். வருவாயா வருவாயா? ஓம் நம சிவாய் அப்படின்னு செய்யறான். சும்மாவா செய்யறான்? பாட்டு பாடிக்கிட்டே செய்யறான். நடனத்துக்கு உரியவர் அல்லவா சிவபெருமான். போசம்போ பாடல் பாடுகிறார். ஓ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, 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 சிவ சம்போ ஸ்வயம்போ, சிவ சம்போ ஸ்வயம்போ, சிவ சம்போ ஸ்வயம்போ, சிவ சம்போ ஸ்வயம்போ. கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக, கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக, ஓ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, சிவ சம்போ ஸ்வயம்போ, சிவ சம்போ ஸ்வயம்போ. निर्गुण परब्रह्म स्वरूप गम गम बुध प्रभंगरहित, निर्गुण परब्रह्म स्वरूप गम गम बुध प्रभंगरहित, निज गुण निकित निरांतक आनंद अतिशय अक्षयलिंग, निज गुण निकित निरांतक आनंद अतिशय अक्षयलिंग, दिमिद दिमिद गिड दिमिगिड दगदो तोम तोम दरिगिड दरिगिड गिडलो पतंग मुनिवर वल्दिद गीज कल्परि गौबर वेष्टिद वेश, नित्य निरंजन नित्य नडेज, नित्य निरंजन नित्य नडेज, ईशा बेज दर्वे स्वयंभो, शिव शंभो स्वयंभो, शिव शंभो स्वयंभो, शिव शंभो स्वयंभो, शिव शंभो स्वयंभो. हर हर महादेव शंभो शंभो महादेव.
சிவாய. ஆஹா. இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் செஞ்சா ஆமா. சிவபெருமான் வராம இருப்பாரா? ஏ நேர்ல வந்துட்டாரு. ஆமா. நிஜமா வந்துட்டாரு. ஆஹா. வந்த உடனே ஆ. அரக்கனே என்ன வரம் வேண்டும்னு கேட்டார். என்ன வரம் வேண்டும்? அவன் என்ன தெரியுமா கேட்டா? ஆ. சாமி, சாமி, பொல்லாதவங்க ஆ, யார் தலையில நான் கை வச்சாலும், சரி, ஐயனாருக்கு முன்கதை சொல்றேன், ஆமா, யார் தலையில கை வச்சாலும் தூண்டு விரலை நீட்டினாலும் ஆ, அந்த தலைக்குரியவங்க சாம்பலா போடணும்னு கேட்டான். என்னங்க இது? இப்ப இருக்க வேண்டியவன் பஸ்பமா இன்னொன்னு என்ன செய்ய 2026 இருக்க வேண்டியவன் ஆமா. இப்படி ஒரு அரக்கன் இப்படி ஒரு வரம் கேட்டான். வரம் கேட்ட உடனே சிவபெருமான் கொடுத்துட்டாரு. அவர் பாவங்க தந்தோம்ட்டாரு. கரெக்டா தந்தாரு, கரெக்டா டயத்துக்கு தந்தாரு. ஒரு ரெஸ்டாவும் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அமைதியா இருந்தாரு. ஆனா என்ன பண்ணான்னா இந்த வல்லரக்க அவர் பின்னாடியே போறான். ஐயோ, அவர் பின்னாடியே போறான். சரி, ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு, ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு ஓடுறாரு. இவன் பாட்டுக்கு ஓடுறான். சாமி, ஓன் தலையிலே வச்சு சோதனை பண்ண போற அப்படின்னு ஓடி போய் அப்படியே நிற்கும் போது திருமாலை பார்த்து, திருமாலே இந்த அரக்கண்டந்து என்னை காப்பாத்துன்னு சொன்ன உடனே திருமாலை பற்றி ஒரு நல்ல அழகிய பாடலை அவர் பாடினார். என்ன பாடல் தெரியுமா? நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். ஆழ்வார்கள் அனுபவம் அனந்தனின் தரிசனம் அடியாரும் கண்டிடுவோம். வாழ்வாங்கு வாழுவோம், வாழையடி வாழ என வளருமே தலைமுறையே. ஆழ்வார்கள் தரிசனம் அனந்தனின் புண்ணியம் அடியாரும் கண்டிடுவோம். வாழ்வாங்கு வாழுவோம், வாழையடி வாழ என வளருமே தலைமுறையே. நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலத்தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். தாயுமாய் தந்தையாய் தமிழுமாய் தருமமா சேயனை காத்திடையா. தாயுமாய் தந்தையாய் தமிழுமாய் தருமமா சேயனை காத்திடையா. நீதியாய் நெறியுமாய் கீதையின் சாரமாய் நின்றிட அருளுமையா. நீதியாய் நெறியுமாய் கீதையின் சாரமாய் நின்றிட அருளுமையா. நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். அடியார்க்கு அடியராய் அனந்தனை வணங்கிய அனுமனே உந்தனுக்கு. அடியார்க்கு அடியராய் அனந்தனை வணங்கிய அனுமனே உந்தனுக்கு. அனுதினம் பூஜையே அர்ச்சனை ஸ்லோகமே அகிலமே உன் வடிவிலே. அனுதினம் பூஜையே அர்ச்சனை ஸ்லோகமே அகிலமே உன் வடிவிலே. நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலத்தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலத்தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நலத்தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நலத்தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நாராயணான்ற மந்திரத்துக்கு தனி வேல்யூங்க. வேதம் சொல்றவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். குலம் தரும், செல்வம் தந்திடும்,
அடியார் படுதுயராயின எல்லாம் ஆஹா நிலம் தரம் செய்யும் செய்யும் நீள் விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் ஆஹா பெற்ற தாயினும் ஆகின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஆஹா அப்படி ஒரு நலத்தை கொடுக்கத்தான் ஆமா இந்த அரக்கன் ஓடி வரும்போது திருமால் என்ன பண்ணாரு? நல்லா கேளுங்கப்பா கதைய. அழகா ஒரு பொண்ணு வடிவம் எடுத்துட்டார். ஓஹோ என்ன செஞ்சார்? பெண் வடிவம் எடுத்துட்டார். ஆமா அந்த பெண்ணு ஜல் 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 அப்படி நடந்து வந்தா. எப்படி நடந்து வந்தா? என்ன ஒரு சுகமான ஓசை அது. என்னன்னா அந்த நாராயண பெருமான் திருமாலான உடனே இந்த பெண்ணு அழகா வந்த உடனே உழுந்துட்ட. யாரு? வல்லரக்கன் உழுந்துட்ட. எதுல விழுந்தார்? அழகுல விழுந்துட்ட. ஆமாங்க, அது அழகுல அரக்கனும் விழுவாங்க, நல்லவங்களும் விழுவாங்க. விதின்னு ஒண்ணு இருந்தா, கர்ம விதின்னு ஒண்ணு இருந்தா தடுக்கி விழுறது நிறைய நடக்கும். ஏன்னா எங்க அப்பா NSKக்கு அந்த நாள்ல ஒரு பாட்டு எழுதினாங்க. அத கண்டிப்பா பாடுறேன், நிறைய பேர் கேட்கணும்னு நான் நினைச்சேன். என்ன அழகான பாட்டு தெரியுமா? ஒரு கருத்தை சொல்லும். இந்த பிள்ளை குட்டி பிள்ளை, இந்த பிள்ளை குட்டி பிள்ளை, நீ கேட்டானா வாழ்க்கையில நல்ல மனுஷனா வாழ்றதுக்கு உதவுற பாட்டு கருத்து. அப்புறம் ஐயோ பையன் இப்படி ஆயிட்டானே அர்த்தப்படுறதை விட இந்த நல்ல பாட்டை கேட்கறதுக்கு மக்கள் நிறைய சேர்ந்து இருக்கணும். அதான் என்னோட ஆசை. ஆனா அழகு அழகுனா விலகு விலகுன்னு சொல்லி வச்சாங்க பெரியவங்க. ஆச்சார கோவில ஒரு பாட்டே இருக்கு. அது என்னன்னு அடுத்த வருஷம் சொல்றேன். சரி. இப்போ விலகு விலகுன்னு சொன்னவங்க பழகு பழகுன்னு இந்த யூடியூபாலையும் அம்மாக்கு தெரியும் ஷார்ட்ஸாலையும் எவ்வளவோ பசங்க என்னவோ மாறி போயிட்டாங்க. உங்களுக்கு அதர் தேன் தி மேட்டர் ஒன்று சொல்றேன். பத்மா சேஷாத்திரியில 10 மணியில இருந்து 1 மணி வரைக்கும் 3 மணி நேர நிகழ்ச்சி 3500 பசங்க. இந்த மாதிரிலாம் இல்ல, 3500 பசங்க மொத்தமா உட்கார்ந்து எந்த நிகழ்ச்சியை கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்க? செல்லை யூஸ் பண்ணாதீங்க. இவ்வளவுதான் எனக்கு கொடுத்த டாபிக். 3 மணி நேரம் நிகழ்ச்சி. ஒரு டீச்சர் வந்து என்ன காலையில இப்ப வந்து பார்த்தாங்க. செல்லை யூஸ் பண்ண கூடாது என் குழந்தைங்க. ஒரு குழந்தைக்கு மூளை குழம்பி போய் கோமா ஸ்டேஜ்ல 6 மாசமா கிடக்கு. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அம்மா நிம்மதியா சினிமா பார்க்கணும்னு செல்ல கொடுத்துட்டாங்க. அவன் பார்த்துட்டான்டா, கெட்டு போயிட்டான்டா, கிடக்குறான், கோமா ஸ்டேஜ்ல கிடக்குறான். இதை நீக்கும் போது வில்லுப்பாட்டு தேவைப்படுது. ஐசியோ அந்த குழந்தை நல்லா இருக்குமா? டிஷ் புஷ் புஷ் ட்ரம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அது விஷயம் தான் மாறணும். above 60 தைரியமா சொல்லலாம். ஒரு சீனியர் சிட்டிசனாக நல்ல விஷயத்தை சொல்லலாம். குழந்தைக்கு ஜாலியா என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு கெட்டு போய் திருந்தணுங்கும் போது வில்லுப்பாட கூப்பிடுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அந்த பள்ளிக்கூடத்துல நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். சரி, என் கலைமகன் பெஸ்ட் ஸ்டூடெண்டா வந்தவர். பத்மா சேஷாத்திரி என் பள்ளி போல அவ்வளவு பாசம். சரி, சாரா இருக்கட்டும் சரி, இந்த சாரா இருக்கட்டும் சரி, 2 சாரும் எங்களுக்கு பிடிச்சவங்க இன்னைக்கு நட்பு. சரி, எதுக்கு சொல்றேன்னா குழந்தைகளுக்கு அந்த நிலைமை வராமல் தடுப்பதற்கு வில்லுப்பாட்டு எஜுகேட்டிவாக, என்டர்டெயின்மெண்டாக, சரி, நல்ல விஷயமாக அப்படி ஒரு விஷயத்தை இப்ப இந்த ஐயனார் கதை சொல்லுது. சும்மா தேவையில்லாத பேச மாட்டேன். இப்ப ஒரு விஷயம் நான் உன்னை கேக்குறேங்க. கேளுங்க. நான் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தேன். ஒரு குழந்தை ஒரே அழுக. சரி, தாங்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷமா அழுது. சரி, அந்த பெட்டியே ரொம்ப கஷ்டப்படுது. அந்த குழந்தை சத்தம் அந்த மாதிரி அழுது. ஆமா, நானும் கேட்டேன். ஏதா பண்ணி அழுகி நிறுத்த மாட்டீங்களான்னு எல்லாரும் முறைக்கிறாங்க. சரி, எல்லாரும் சிரமப்படுறாங்க. சரி, அந்த தாய் என்ன பண்ணாங்க? 20 நிமிஷமா அந்த குழந்தையை அடக்க முடியல. செல்போன்ல ஒரு விஷயத்தை போட்டு அது கையில கொடுத்துட்டாங்க. ஐயோ, அது கப்புன்னு அழுகையை நிறுத்திடுச்சு. நிறுத்திட்டு அது பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த செல்லுலயே பாத்துக்கிட்டு இருக்குது. அழுகையை நின்னு போச்சு. அழுகையை நிறுத்தத்துக்கு இப்படி செல்ல கொடுத்துட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 30 வருஷம் கழிச்சு இந்த அம்மா அழ போறாங்க. அவ்வளவுதான் விஷயம். 30 வருஷம் கழிச்சு ஐயோ குழந்தை இப்படி ஆயிட்டாலும் அழ போறாங்க. நான் என்ன செய்யறது? செல்லுங்கிறது ஒரு மிஷின். நான் சொன்னது ரைட்ன்றவங்க கை தூக்குங்க. பலே பலே, பாத்தீங்களா? செல்லுங்கிறது ஒரு மிஷின். இங்க நிக்கிற இந்த மிஷின் நானும் 7 வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எத்தனை பதிவுகள் எல்லாருக்கும் யூஸ் தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம ஹாய் அப்படின்ட்டு ஒருத்தர் சமைக்கிறது ஒரு காட்சி, சாப்பிட்றது ஒரு காட்சி, பாதி திங்கிறது ஒரு காட்சி, இதையெல்லாம் ரீல்ஸ் வாழ்க்கையில விட்டு கேட்க வேண்டிய ரீல் எல்லாம் விட்டீங்களா?
அந்த கவலையில தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமா. அந்த குழந்தை இப்ப நீங்க கேட்டது சரியான பொறுப்பான கேள்வி. ஆமாங்க. ஒரு ஆசிரியர் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டீங்க. ஆமா. ஒரு தாய் சொல்ல வேண்டிய பதில சொன்னேன். ஆஹா. 30 வருஷம் கழிச்சு இதே வண்டியில நம்ம அழுதுட்டு போற காட்சி நீங்க பாப்பீங்க. ஆமா. அன்னைக்கு நம்ம காரைக்குடிக்கு சந்தோஷமா வருவோம். ஆமா. இன்னைக்கு வந்தா மாதிரியே. ஆமா. ஏன்னா நல்ல விஷயத்தை சொல்லும்போது குழந்தைங்க அதுல அடிக்ட் ஆகாம இருக்க வைக்கிறதுக்கு தான் இந்த கதைகள். ஆமா. அழகுன்னு உடனே விழுந்தாங்க இல்லையா? ஆமா. முன்னால விலகுனாங்க, இப்போ பழகுன்றாங்க. ஆமா. அந்த அழகுல விழுந்தவன் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். ஆஹா. சீரியல்ல விழாத தாய்மார்களே கிடையாது. கிடையாது. கரெக்டா இல்லையா? ஆமா. இருக்கிறவங்க சொல்லுங்க. ஆமாங்க. 6 மணிக்கு என்ன, 7 மணிக்கு என்ன, சில புருஷன்மார்களுக்கு விளம்பரம் வரும்போது தான் சாப்பாடே போடுறாங்க. ஆமா. அவரும் ஒரே வார்த்தை விரும்புறாரு. ஆமா. கொஞ்சம் நீளமா விளம்பரம் வரட்டுமேனு. அதனால தான் இப்பெல்லாம் 15 நிமிஷம் வருதுங்க விளம்பரம். ஏன் தெரியுமா? அவர் நீளமா வரட்டுமேனு விரும்பாரு. அவர் கொஞ்சம் நல்லா சாப்பிடுறாரு. அவர் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவார். மனைவியினோட அன்பு கொஞ்சம் கிடைக்கும். ஆமா. இந்த நிலைமையில இருந்தா நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஐசியூல நாடு போயின்னு இருக்கு. நீங்க எப்படின்னு கேளுங்க. எங்க வீட்டுல டிவி கூட கிடையாது. ஓ. டிவில நாங்க வருவோம், ஆனா நான் பார்க்க மாட்டேன். செல்லு ஒன்லி ஃபார் கான்டாக்ட். அன்பு குழந்தைகள், இதை கேட்டு திருந்துவதற்காக சொல்லுகிறேன். ஆமாம். ஏன்னா அழகுன உடனே விழுந்துடுறோம் இல்லையா யூடியூப்ல. ஆமா. யூடியூபை ஒரு 10வது கிரகமாக சேர்த்து விட்டார்கள். ஓ. நவ கிரகம் சுத்துடா. ஆமா. சனியை சுத்து சொல்லி 10வதா ஒண்ணு வந்துருச்சு. நம்ம கையிலேயே உட்கார்ந்துருக்கு. சதுரமா இருக்குது. உலகமே சதுரன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதே சதுர வடிவில பகவத்கீதையை வைங்க. அதே சதுர வடிவில ராமாயணத்தை வைங்க. நடன தாரகை அம்மாக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். காஞ்சி பரமாச்சாரியால் முன்பு இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுறேன். வில்லு செய்யும் நாட்டியமும் சேர்ந்து ராமாயணத்தை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நாடகமும் சேர்ந்து வெறும் நாட்டியம் இல்ல, வில்லிசை நாட்டியம் நாடகம் 3 சேர்ந்து அடியேன் தயாரித்து வழங்க போகிறேன். இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன வேணுங்க? பரமாச்சாரியால் கேட்க போறாரு. புதுசா வந்த பீடம் கேட்க போகுது. எனக்கு இதை விட என்ன சந்தோஷம் வேணும்? உலகமே கேட்ட மாதிரி. எதுக்கு இதை சொல்றேன்னா, அதுல ஃபுல்லா டாபிக் என்ன தெரியுமா? என்னது? ராமரோட லைஃப் ஸ்டைல். ராமர் வந்தார் இல்லையா, அகலியே விழிச்சார் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ராமர் அம்மாவை மதிச்சார். இன்னொரு அம்மா காட்டுக்கு போன்னு சொன்னாலும் கேட்டார். பொண்டாட்டியை விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைச்சார். இப்படி ஒவ்வொன்னு சின்ன வயசுல மண்ணுருண்டைய போட்டார் இல்லையா, அதுதான் பின்னாடி கைகை பேயா வந்து கூனி சொல்லி பேயாச்சு. அந்த காரணம்னு தெரியும். இப்படி ஒன்னொன்னா ராமரோட லைஃப் ஸ்டைல். இதை புதுசாக ராமருடைய இடத்துல என் தந்தையார் செய்து வைத்ததை நாங்களும் தொடர்ந்து செய்கின்றோம். டோட்டல் பேட்டர்ன் ரைட் எங்களுடைய பேட்டர்ன் ரைட். ஏன்னா அழகுல ஃபெயிலியர் ஆன பாட்டெல்லாம் வச்சு என்எஸ்கேக்கு எங்க அப்பா எழுதுங்க. பல சரித்திரங்கள் சொல்றேன். ஒன்னு சொல்றேன், இதை சொல்லாம நான் போக முடியல. சரி. 2009 நினைக்கிறேன், பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் முன்னிலையில் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் வீட்டில் வில்லிசை நடந்தது. ஐயா கூப்பிட்டு எங்களை பாட சொன்னார். பாடும்போது 1 hour பண்ணோம், 1.5 மணி நேரம் பண்ணோம். ஒரு நிகழ்ச்சியை கேட்கறதுன்னா எப்படி கேட்கணும்னு 2 பேர்ட்ட கத்துண்டேன். இப்ப 3வது ஒருத்தட்ட கத்துண்டேன். சரி. ஒன்னு யார் தெரியுமா? அதுதான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நாங்கள் தரையில் அமர்ந்து நடத்துகிறோம். அவர் வீடு, அவர் சோபா, அவர் பங்களா. ஆனால் அவரும் தரையில் உட்கார்ந்து கேட்டார். இதுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. நம்ம ஆலியா இந்த நாட்டுல இருந்து எதுவுமே எடுத்துட்டு போகாதவர். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய பக்தி, எங்க அப்பா மேல எவ்வளவு பெரிய பாசம். இதெல்லாம் தான். வில்லுப்பாட்டு மேல எவ்வளவு பெரிய அழகு. ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னவரு 1.25 மணி நேரம் கேட்டுட்டு அப்புறம் ஒண்ணு சொன்னாரு. எதுக்கு சொல்றேன்னா, அரக்கம் உழுந்தால ஒரு தப்பு, அந்த மாதிரி தப்புல உழுந்திருக்காங்கல்ல ஜெயில இருக்கிறவங்க. அந்த ஜெயில இருக்கவங்க சிரிக்கவே மாட்டாங்கம்மா. வாழ்க்கையில் ஆனந்தமே கிடையாதும்மா. வாய்ப்பில்லை. அப்பாட்ட கேட்க முடியாது. அதனால என்கிட்ட கேட்டாரு. ஆனந்தமே இல்லாதவர்களுக்கு, சிரிப்பே இல்லாதவர்களுக்கு நான் ஒரு நிகழ்ச்சி நடத்த சொல்வேன், நடத்துவீர்களானார். நான் பொய் சொல்லல, யூடியூப்ல இருக்கு பாருங்க. உடனே அப்பா வந்து, ஐயா நீங்க என்ன உத்தரவு பட்டால் செய்யறோம்? நானும் ஐயா என்ன உத்தரவு பட்டால் செய்யறோம்? எந்த இடங்கய்யா? புழல் சிறை.
புழல் சிறையில் இந்த வல்லரக்க மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இருக்கிறாங்க தான். ஆமா. தீய குணம் செய்தவர்கள், தீய குணத்தை தெரியாமல் செய்தவர்கள் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு வில்லுப்பாட்டு. ஆமா. அப்பா 1.5 மணி நேரம் நடத்தினாங்க. 6 மணிக்கு மணி அடிச்சிரும், உள்ள போகணும். ஆமா. ஆனா அவங்க உள்ள போல. ஏன் தெரியுமா? சிறைத்துறை அதிகாரி நடராஜ ஐயா அவர்கள் பெரிய மீசை வச்சிருப்பாரு. அவரை பார்த்தாலே அப்படியே கம்பீரமா இருக்கும். அவர் 2 மணி நேரம் அப்பா நிகழ்வு நடக்கட்டும். ஏன் தெரியுமா? 9 சிறைவாழ் மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று வீடியோ கான்பரன்ஸ்ல வில்லுப்பாட்டு. ஒரு குற்றவாளியாவது கேட்டு நல்லவனாக மாட்டானா என்பதற்காக வில்லுப்பாட்டை நடத்தி இந்த கதையை கேட்டுட்டு அவ்வளவு ரசிச்சு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ரசிச்சு. ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னது சந்தோஷம் சொல்லக்கூடாது, அவங்களெல்லாம் சிரிக்க வைக்கணுங்கிற சந்தோஷம். ஆனா ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்குள்ள போறோம். கொஞ்சம் பயமா இருந்தது. அந்த சதுரத்துக்குள்ள போகும்போது வில்லுகள் எல்லாம் எடுத்துட்டு நாங்க போகும்போது இதுல ஒரு பெரிய மிராக்கிள் என்னன்னா, என்னது வெளியில எல்லாம் இல்லாத விஷயம் அங்க நிறைய இருந்ததுங்க. நிறைய கூட்டம் இருந்தது ஐயா. கூட்டம் போதுங்கிற அளவுக்கு இருந்தது ஐயா. பஞ்சமே இல்லாத வஞ்சனையே இல்லாத கூட்டம் ஐயா. ஏன் தெரியுமா? நல்லதை கேட்கணும், சீக்கிரமா வெளியில போகணும், நானும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய இருக்கிறதுனால பல விஐபிஸ் இருந்தாங்க. யார் யார் நான் பேர் சொல்ல மாட்டேன். நல்ல விஷயங்களை சொல்லி வெளியில அதுல ஒரு ஹைலைட் சொல்றேன். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய பர்ஸ்ல இருந்து பைசா எடுத்து என் தந்தையாருக்கு கொடுக்கட்டுமா என்று கேட்டார். அப்பா என்கிட்ட சொன்னாங்க, வேண்டாம் வாங்காதே, இது சேவை செய்வோம், எனக்காக வாங்குங்கள் என்றாங்க ஐயா. கவிங்க பாரத ரத்னா ஐயா அவர் அனுப்பிய தொகையை நாங்க பேங்க்ல கூட போட முடியலங்க. ஏன் தெரியுங்களா? அவன் இந்த செக்க கண்ணில் தொட்டு கலாமையா செக்குன்றான். பெருமையோடு போட்டோம். பாசான பின்பு அப்படியே அந்த செய்தி அவர்களுக்கு சொல்லும்போது கலாம் ஐயா அவர்கள் மனது மகிழ்ந்தது. அப்படி தொண்டாக செய்த அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கலாம் ஐயா ஆன்மீக சம்பளம் கொடுத்தாரு. அந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு காது வரை கேட்கட்டும். ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. கிரேட் கிரேட். ஏன் இதை சொன்னா, நான் எழுதிட்டு வரல. ஏன் சொன்னா, குற்றம் குறையணும்னா நல்லதை கேளு. அழகினால் வருவது ஆபத்து அவசியம் தப்பாது, எப்போதும் அழகினால் வருவது ஆபத்து அவசியம் தப்பாது, எப்போதும் அழகினால் வருவது. நல்லா இருந்த அகலிகையும் கரும் நல்லா போனது எதிலே அடகதிலே அழகதிலே. நல்லா இருந்த அகலிகையும் கரும் கல்லா போனது எதிலே அழகதிலே அழகதிலே. தினம் நாளும் சந்திரன் வளர்ந்து கேட்டதும் ஞானம் கெட்டதும் எதிலே அழகதிலே அழகதிலே. சிவனில்லோடு பிறந்த சிறையாருக்கும் விசனம் வந்தது எதிலே அழகதிலே அழகதிலே. மானதிலே அழகதிலே அழகதிலே. வடிவேலனாரும் புறவேடனாகி மனவேடையானதும் எதிலே அழகதிலே அழகதிலே. இதுக்கப்புறம் எங்க அப்பா வார்த்தை, அழகினால் வருவது ஆபத்து அவசியம் தப்பாது, எல்லோரும் அழகினால் வருவது ஆபத்து அவசியம் தப்பாது, எப்போதும் அழகினால் வருவது. எதுக்கு இதை பண்ணனா, இந்த வார்த்தை 1950ல அப்பா NSK எழுதினாங்க. சரி, நல்லா இருந்தவ சரித்திரம் எல்லாம் இன்னைக்கு போட்டு பாருங்க. எத்தனையோ பேர் வாழ்க்கை நதி இல்லாமல் பாதியில் போவதும் அழகினால் வருவது ஆபத்து அவசியம் தப்பாது, எப்போதும் அழகினால் வருவது. இப்பதான் நம்ம ஐயனார் பிறக்கிறார். சிவமாகிய தாமச குணமும் விஷ்ணுவாகிய சத்வ குணமும்
இரண்டும் இணைய சாஸ்தா ஐயனார் அவதரிக்கிறார். ஆஹா. இத உடனே ஒருத்த கேட்டான், சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் புள்ளையா? ஆமா. அத நீ கதை வேற சொல்லுவியா? அப்பதான் நீங்க யூடியூப பார்த்துட்டு விட்டுருங்க, கீழே கமெண்ட்டை பார்க்காதீங்க. ஆமா. ஏன்னா வேணுன்றவனு பார்ப்பேன், வேண்டான்றவனு பார்ப்பேன், எப்படி கவுக்கலான்றவங்களும் பார்ப்பாங்க, பாராட்டுறவங்களும் பார்ப்பாங்க, பிடிச்சவங்களும் பார்ப்பாங்க, பிடிக்காதவங்களும் பார்ப்பாங்க, பார்த்து வைப்போன்றவங்களும் பார்ப்பாங்க. அதனால யூடியூப் கமெண்ட்டையே நம்பாதீங்க. ஏன்னு சொன்னா இந்த அம்சம் இருக்கிறது அல்லவா, பிரம்ம அம்சம் சக்ர அம்சம், இரண்டும் இணையத்தான் அம்போ சம்போ மகாதேவா என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரிக்கிறார். இதை ஏன் சொல்றேன்னா, சிவனாருடைய சிவராத்திரியில தான் ஐயனார் சுவாமி அவதரிக்கிறார். இதுல தமிழ்நாட்டுல பல நூற்றாண்டுகளாக ஐயனார் காவல் தெய்வமா இருக்கார். கேரள நாட்டுல சபரிமலை போன்ற தமிழ் தலங்கள்ல அருமையான தர்மசாஸ்தாவாக இருக்கிறார். குதிரை அல்லது யானை மீது ஏறுகிறார். இப்ப நான் பாட போற பாட்டு நகரத்தார்கள் பாட்டு, உங்களை பற்றிய பாட்டு. சிறப்பா எங்க வள்ளியம்மையினுடைய தந்தையார் அவர்கள் கொடுத்த பாடலை நான் பாட போகிறேன். அருமையான பாடல். இதை ஸ்தல புராணமாக ஆக்க வேண்டும் என்று எங்கள் செல்வம் செட்டியாரையா அன்போடு கேட்டதற்கு சம்மதிக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டை அப்படியே அர்ப்பணிக்கிறேன். ஐயனாரு கூட முழுக்கு திருப்பணி வில்லிசையில் சொல்ல சொல்ல ஒலித்திடுமே கோவில் மணி. ஐயனாரு கூட முழக்கு திருப்பணி வில்லிசையில் சொல்ல சொல்ல ஒலித்திடுமே கோயில் மணி. ஐயனாரு கூட முழக்கு திருப்பணி வில்லிசையில் சொல்ல சொல்ல ஒலித்திடுமே கோவில் மணி. நகரத்தார்கள் நாட்டார்கள் ஊரார்கள் வேளாளர்கள் ஐயனாரை வழிபடும் பக்தர்கள் நன்கொடை கர்ணன் போல அள்ளி வழங்கும் சேவைகள் அத்தனையும் மொத்தமான பொருளாகி அருளாகி ஐயனாரு குடமுழுக்கு நடக்குது. திருப்பணிகள் கையெடுத்து வணங்கும் வேதம் முழங்குது. ஐயனாரு குடமுழுக்கு திருப்பணி வில்லிசையில் சொல்ல சொல்ல ஒலித்திடுமே கோயில் மணி. ஐயனாரு குடமுழுக்கு திருப்பணி வில்லிசையில் சொல்ல சொல்ல ஒலித்திடுமே கோயில் மணி. அடுத்தது கேளுங்க. ஐயனாரு கோபுரத்துல என்னென்ன பணிகள் செஞ்சாங்க? அத்தனை சிற்பங்களும் புதிதாக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் பத்ரகாளிக்கு புதிய கோபுரம் கட்டப்பட்டது. பெரிய கருப்பர் மாவிளக்கு இடமருகே கோபுர சிற்பம் சீரமைக்கப்பட்ட அழகு அருளதே. மேலும் புதிய தண்ணீர் தொட்டி குளிருதே. ஐயனாரு குடமுழுக்கு திருப்பணி வில்லிசையில் சொல்ல சொல்ல ஒலித்திடுமே கோயில் மணி. ஐயனாரு குடமுழுக்கு திருப்பணி வில்லிசையில் சொல்ல சொல்ல ஒலித்திடுமே கோயில் மணி. கருங்கல்லு மேலே உள்ள பெயிண்ட் அனைத்தும் சாண்ட் பிளாஸ்டரில் செய்து அகற்றப்பட்ட நல்ல விஷயமே. மேலும் அது கல்தளமாய் மாற்றப்பட்ட விவரமே. பெரிய கருப்பர் சின்ன கருப்பர் சிமெண்ட் தளம் மாற்றப்பட்டு புதிய கருங்கல் தளம் அமைத்த சேவையே. பெரிய கருப்பர் மண்டபம் மேற்கூரை புதிது பார்வையே. ஐயனாரு குடமுழுக்கு திருப்பணி வில்லிசையில் சொல்ல சொல்ல ஒலித்திடுமே கோயில் மணி. நீங்க நல்ல மின்சாரம் இருக்குல்ல, உங்க சம்சாரம் பாடுறதுக்கு ஏத்த மாதிரி நல்ல மின்சாரம் இருக்கு இல்லையா? அந்த மின்சாரம் எப்படின்னா கோவில் முழுதும் எலக்ட்ரிக்கல் எதெல்லாம் வில்லுப்பாட்டுக்குள்ள வருது பாருங்கய்யா. அம்மா உங்கள்கிட்ட கேக்குறேன், கர்நாடக சங்கீதத்துல எழுத முடியுமா? தான் வில்லுப்பாட்டு. கோவில் நான் பக்கத்திலே ஒரு ஆளை வச்சிருக்கிறேன். கோவில் முழுதும் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வேலை ஃபிட்டிங்ஸ் வேலை எல்லாமே புதிதான தோற்றமே. வில்லுப்பாட்டு வரும்போது எல்லாம் புதுசாயிச்சிரியா. வருங்காலம் நல்ல தரிசனம் பாக்கியம் ஏற்றமே. இவனுக்கு தான் அது. அடுத்தது பூதம் ரெண்டும் புதுசாச்சு. சேம குதிரை புதுசாச்சு. ஆகம விதிப்படி செய்யப்பட்டதே. அதை அழகு தமிழ் பாடும் வில்லிசை மெட்டதே. ஐயனாரு குடமுழுக்கு திருப்பணி வில்லிசையில் சொல்ல சொல்ல ஒலித்திடுமே கோயில் மணி. அப்புறம் என்ன நினைச்சாங்க நகரத்தார்கள் நாட்டார்கள் வேளாளர்கள் மக்கள் செண்பகம்பேட்டை கிராம மக்கள்? கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய பாட்டு அந்த முதல்ல பாடின அத்தனை கிராம மக்களுக்கு குலதெய்வம். என்ன செஞ்சாங்க? சிவராத்திரி ஐயருங்க பிறந்தது ஐயரா பிறந்த ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? அதனால சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு வந்தா தங்கணுமே.
அதுக்கு புது இடம் செய்யணுமே அப்படின்னு யோசிச்சாங்க. இன்னைக்கு தான் எனக்கு தோணுது, அடுத்த சிவராத்திரிக்கு இங்க ஒரு கச்சேரி பண்ணா என்ன, அப்படியே இங்க தங்கிட்டா என்ன. ஏன்னா போன சிவராத்திரிக்கு சிங்கப்பூர்ல உட்கார்ந்துருந்தோம், 4 கால பூஜை பண்ணோம். அடுத்த சிவராத்திரிக்கு கூப்பிட்டாங்கன்னா சிங்கப்பூருக்கு அப்புறம் வரோம், செண்பகமேட்டைக்கு முதல்ல போறோம்னு சொல்றோம். அப்படி கூட சொல்லிட்டு ஓடி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா பண்ணிருக்காங்க தெரியுமா? சிவராத்திரி அன்று கோவில் பக்தர்கள் கோவில் வந்தால் தவராத்திரியாய் கோவில் தங்க வேணுமே. முக்கியம் இல்லையா? பயப்படக்கூடாது இல்லையா? ஆலயத்தில் பக்தர் தங்க பழைய மண்டபம் நீக்கப்பட்டு யார்கிட்ட கேட்டாங்க? யாரு? அங்க கேட்கல, இங்க கேட்கல, இவர்கிட்ட கேட்கல, அவர்கிட்ட கேட்கல, யார்கிட்ட கேட்டாங்க? ஐயனாரிடம் திருவுளச்சீட்டு போட்டன. அருளால் அழகு புதிய மண்டபமே கட்டினர். என்ன அகலம் தெரியுமா? 30க்கு 50 என்று விசாலமாய் கட்டினர். சிற்ப வேலைப்பாடு வண்ணம் அழகு கூட்டினர். ஐயனாறு குடமுழுக்கு திருப்பணி வில்லிசையில் சொல்ல சொல்ல ஒளிதிடுமே கோயில் மணி. அடுத்த குடும்பம் வருதியா? 1941ஆம் ஆண்டு குமரப்ப செட்டியாரு கோவிலுக்கு திருப்பணியும் செய்தாராம். ஊரணியும் கிணறும் தோண்டி தந்தனராம். மட்டுமன்றி வெள்ளி அங்கி திருப்பணியும் செய்தாராம். உள்ளதானே? வெள்ளி பணி செய்திருக்கார். தங்கமா கைதட்டுங்கய்யா. எவ்வளவு பெரிய விஷயம். வெள்ளி என்ன விலை விக்குது? பழச போட்டு தானே புதுசா வாங்குறோம். மனுஷன் செஞ்சிருக்காருல்ல, செய்யணும் இல்ல. காலங்கள் செல்ல செல்ல ஊரணி கிணறு பழசாக பல லட்சம் பொருள் செலவில் சீரதே. புதுசா மாத்தி பலமான தோற்றம் ஊரணியதே. போடே. ஐயனாறு குடமுழுக்கு திருப்பணி வில்லிசையில் சொல்ல சொல்ல ஒளிதிடுமே கோயில் மணி. அப்புறம் முக்கியமா ஒண்ணு யோசிச்சாங்க. பக்தர்கள் ஸ்நானம் செய்திடவே குளியலறை சென்றிடவே பாதைக்கு தளம் போட்ட பண்பதே பொது பக்தர்கள் மீது கொண்ட அன்பதே. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், கோவிலை சுற்றி தளம் போட்டார், மேல்புறம் இரும்பு படி போட்டார், கோபுரத்தின் வேலைகளும் செய்யலாம். வளர்ச்சி கோபுர உயர வில்லு பாட்டு பாடலாம். ஐயனாறு குடமுழுக்கு திருப்பணி வில்லிசையில் சொல்ல சொல்ல ஒளிதிடுமே கோயில் மணி. ஐயனாறு குடமுழுக்கு திருப்பணி வில்லிசையில் சொல்ல சொல்ல ஒளிதிடுமே கோயில் மணி. அதனால தான் முருகப்பெருமானுக்கு ஒரு வார்த்தை உண்டுங்க. வேலவான்னு எல்லாரும் சேர்ந்து பாட போறாங்க. எதுக்கு தெரியுமா சொல்றேன்? என்னன்னா இந்த ஐயன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? மதிப்புக்குரியன்னு அர்த்தம். ஆரியன் என்பதுதான் ஐயன்னு மாறுச்சு. மதிப்புக்குரியன்னு அர்த்தம். விஷ்ணுவோட சிவனோட குழந்தை, மதிப்புக்கு உரியவர். சிவன் அம்சம் பிரம்ம அம்சம், விஷ்ணு அம்சம் சக்தி அம்சம் எல்லாமே சேர்வதற்கும் மனித குலம் ஓய்வு பெறுவதற்கும் இந்த ஐயனார் அவசியம் என்றுதான் ஞானத்தை கொடுப்பார் ஐயனார். நகரத்தார் குழந்தைங்க இப்படி பிரமாதமா டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த ஞானத்தை கொடுத்தது யாருங்க? ஐயனாருங்க. யாருங்க? ஐயனாருங்க. ஏன் தெரியுங்களா? ஞானங்கிறது எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. 3 வயசுல ஞான சம்பந்தர் ஞானப்பாட்டு பாடினார். தொடுடைய செவியல் விடை ஏறியோர் தூவெண்மதி சூடி பாடினார். 5 வயசுல பட்னத்தார். எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சரியான ஜால்ரான்னு. சரியான இடத்துல போட்டார் பாருங்க. ஞானத்தோட போடுறது ஏயா? அவர் பிஏ மட்டுமல்ல, எல்லாமே எங்களுக்கு அவர் தான், குழுவுக்கே அவர் தான். ஏன் சொல்றேன்னா அது அவ்வளோ ஒரு ஞானமான விஷயம். 3 வயசுல ஞானசம்பந்தர், 5 வயசுல பட்னத்தார், 7 வயசுல பரமஹம்சர், 9 வயசுல எம்எஸ் அம்மா, 10 வயசுல ராமலிங்கம் சுவாமிகள், 14 வயசுல ரமண மகவான், 15 மார்கழி திங்கள் ஒரு பாப்பா அண்ணல ஆண்டாள் நாச்சியார். 15 வயசுக்குள்ளே ஞானம் வந்து முடிஞ்சு வச்சு. 18ல தான் ஞானம் ஒரு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒழுங்குதான், அது ஒரு அழகுதான், ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம்.
சில பேருக்கு எப்ப தெரியுமா ஞானம்? எப்போ? 30ல தான். 30ல பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் ஞானம் வரும். அப்படியா? ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா? சில பேர் வந்து ஆமான்னு சொல்ல கத்துக்கிறதே பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம். ஆமா. என்ன செய்ய? ஆமா. சொல்லி பாரு சுகமா இருக்கும். சில பேர் 50 வயசுல, 50, சில பேர் 70ல, சில பேருக்கு ஞானம் எப்போ வரும் தெரியுமா? எப்போ? அடுத்த ஜென்மத்துல தான் வரும். ஆமா. ஏன்னா அவனோட தலையெழுத்து அப்படி. அப்பேற்பட்ட நிலைமையில இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி இருக்கும் மக்களை பற்றி 2 பாடல் பாடி அடியே நிறைவு செய்கிறேன். ஆமாங்க. ஆனால் அன்போடு செல்வம் செட்டியார் ஐயாவிடமும், சிதம்பரம் செட்டியார் ஐயாவிடமும், பெரிய கருப்பன் செட்டியார் ஐயாவிடமும் 3ன்றது ரொம்ப முக்கியம் எனக்கு. ஏன் தெரியுமா? வில்லிசை, முத்தமிழ், இயல், இசை, நாடகம் 3ம் சேர்ந்தது. அதுக்கு முன்னால நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த செண்பகம்பேட்டை ஐயனார் கோயில் உருவானது, அதனோட சரித்திரம், நடந்த விழாக்கள், அற்புதமா மண்டபங்கள் கட்டினது, எவ்வளவு சிறப்பா கோயில் அமைச்சது, நாளைய கும்பாபிஷேகம், நாளைய குடமுழக்கு, இவ்வளவு ஸ்தல புராணம் ஆக்கி ஒரு வில்லுப்பாட்டாக்கி ஓஹோன்னு அழகா சொல்லிட்டீங்க. ஆமா. இந்த பெரிய கருப்பர் மண்டபம் இருக்கு இல்லையா? இருக்கு. அந்த மண்டபத்துல சாமியை வணங்கின நிலையில ஒரு கற்சிலை ஒரு மனிதர் கும்பிட்டுக்கிட்டு இருக்கார் இல்லையா? இருக்கார். அவர் யாருங்க? யாரு? அத பத்தி சொல்லுங்க. கரெக்டா கேட்டீங்க. வாத்தியாருங்கிறது இப்பதான் நடக்குது. கேள்வியா கேக்குறீங்க. இந்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. ஆமாங்க. அது யாருன்னு யாரு பாட்டு வண்டியில சொல்லக்கூடாதுயா, மாட்டு வண்டியில தானே சொல்லணும். ஏன் தெரியுங்களா? 1939க்கும் முன்னாலேயே இந்த நமக்கு கார் வர்றதுக்கே கார் பார்க்கிங்னு அவ்வளவு வழி வச்சிருந்தாங்க. ஆமா. முன்னால வரதுக்கு முன்னாடியே மாட்டு வண்டியில வந்து இந்த கோவிலுக்கு சேவை செய்த உங்க எல்லாருக்கும் மூத்த மூக்கன் செட்டியார் அவர்கள். அவரை பத்தி நீங்க நம்ம நினைக்கணும் இல்ல? நினைச்சாகணும். அந்த சிலை தான் அங்க இருக்கு. ஆமா. அக்கம் பக்கம் பார்க்காம அங்க இங்க நிக்காம வண்டி மாடு 2ம் நேரே ஓடுது, ஐயனார் கோவில் நோக்கி ஓடுது. அக்கம் பக்கம் பார்க்காம அங்க இங்க நிக்காம வண்டி மாடு 2ம் நேரே ஓடுது, வழி ஐயனார் கோயில் வழி ஓடுது. மாட்டு வண்டி வில்லு பாட்டில் பாட்டு வண்டி ஆகுது, மாட்டு வண்டி வில்லு பாட்டில் பாட்டு வண்டி ஆகுது. 1939க்கு முன்னாலே 2ஆம் உலக போர் காலம் முன்னாடியே கண்டவராமன் பட்டியை சேர்ந்த மூக்கன் செட்டியாரு ஐயா செய்த திருப்பணியை பாட்டு பாடியே. அக்கம் பக்கம் பார்க்காம அங்க இங்க நிக்காம வண்டி மாடு ஓடுது, வழி ஐயனார் கோயில் நோக்கி ஓடுது, ஐயனார் கோயில் வழி ஓடுது. மூக்கன் செட்டியாரும் ஊராரும் சேர்ந்து கோவிலுக்கு வெளியேதான் மண்டபம் கட்டினார். ஓட்டு மண்டபத்தை ஓஹோன்னு அமைச்சாரே, பாட்டு பாடும் மன்னம் அவர் மெருகூட்டினார். அக்கம் பக்கம் பார்க்காம அங்க இங்க நிக்காம வண்டி மாடு 2ம் நேரே ஓடுது, வழி ஐயனார் கோயில் நோக்கி ஓடுது. எஸ்ஓ அப்பன் செட்டியாரு மூக்கன் செட்டியார் அவரின் 5ஆம் தலைமுறை வாரிசுகளே. தாத்தாவுக்கு தாத்தாவான மூக்கன் செட்டியாரு ஐயா மாட்டு வண்டியில் வந்த செய்தி சொல்லுகிறாரே. அக்கம் பக்கம் பார்க்காம அங்க இங்க நிக்காம வண்டி மாடு 2ம் நேரே ஓடுது, வழி ஐயனார் கோயில் நோக்கி ஓடுது. மூக்கன் செட்டியார் திருப்பணியை வாக்காலே பாராட்டி வழி வழியா சொல்லி வந்தார் நகரத்தாரே. சொல்லாலே சொல்லும் சொல்லு வெல்லும்படி ஒரு சிலை, கல்லாலே கைகூப்பும் சிலை செய்து வைத்தாரே. அக்கம் பக்கம் பார்க்காம அங்க இங்க நிக்காம வண்டி மாடு 2ம் நேரே ஓடுது, வழி ஐயனார் கோயில் நோக்கி ஓடுது. பெரிய கரு ஆஹா போடுங்க. என்ன கத்துது? மாடு கத்துது பாருங்க. பெரிய கருப்பர் சாமியை கைகூப்பி வணங்குவது போல் கல் சிலையாய் மூக்கர் செட்டியார் சிலையானார். அரியதொரு திருப்பணியை இந்த ஐயனார்க்கு செய்ததாலே அழகு தமிழ் வில் இசையில் கலையானார். அக்கம் பக்கம் பார்க்காம அங்க இங்க நிக்காம வண்டி மாடு 2ம் நேரே ஓடுது, வழி ஐயனார் கோயில் நோக்கி ஓடுது.
எதுல வந்தாரு? ஐயனார் மாட்டு வண்டியில வந்தாரு. எவ்வளவு கஷ்டம் பாருங்கய்யா. நம்ம இனோவால வந்தோம், டெம்போ டிராவலர்ல வந்தோம், ஆடி கார்ல வந்தோம், பாடிக்கிட்டே வந்தோம். இதெல்லாம் சௌரியமா இருக்கு. இப்போ அந்த மனுஷனுக்கு ஒரு நன்றி சொல்லணும்ல. மாட்டு வண்டியில் பயணம் வந்து வந்து ஐயனாரை பெரிய கருப்பர் சின்ன கருப்பர் சாமி கும்பிட்டாரையா. இத பாட்டு தமிழ் பாட்டு பாடி மூக்கன் செட்டியார் பக்தியை பரம்பரைக்கும் சொல்வோம் ஐயா. வண்டி மாடலும் மீறி ஓடுது, வழி ஐயனார் கோயில் நோக்கி ஓடுது. இப்ப எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமா அருமையான ஒரு முருகர் பாட்டு, அதோட இந்த கும்பாபிஷேக பாட்டை பாடி அடியே நிறைவு செய்கிறேன். ஏன் முருகர் பாட்டை பாடுறேன்னா, இங்க முருகப்பெருமானோடைய தரிசனம் கிடைக்குது, பத்ரகாளியோட தரிசனம் கிடைக்குது, ஆஞ்சநேயரோட தரிசனம் கிடைக்குது, எல்லாம் இருக்கு. வேலவானு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வள்ளி மணாளனுக்கு அரோஹரா. வேலவா வடி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா நண்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற கண்டவா. வேலவா வடி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா நண்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற கண்டவா. சின்னஞ்சிறு பாலகருக்கு ஆடிவா ஆடிவா, சிங்கார வேலுடனே ஓடிவா ஓடிவா. சின்னஞ்சிறு பாலகருக்கு ஆடிவா ஆடிவா, சிங்கார வேலுடனே ஓடிவா ஓடிவா. சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா, சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா, முருகா நாடிவா. சின்னஞ்சிறு திருகுமரா ஓடிவா, சின்னஞ்சிறு திருகுமரா ஓடிவா. வேலவா வடி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற கண்டவா. முத்துமணி ரத்தினமே முருகையா முருகையா, முழுமணி முகதவனே கந்தையா கந்தையா. முத்துமணி ரத்தினமே முருகையா முருகையா, முழுமதி முகதவனே கந்தையா கந்தையா. பித்தகனை வினை தீர்க்கும் வேலையா வடி வேலையா, முகை வேலையா. பித்தகனை வினை தீர்க்கும் வேலையா வடி வேலையா. அந்த வள்ளி மலை நாதன் பெற்ற சின்னையா, அந்த வள்ளி மலை நாதன் பெற்ற சின்னையா. வேலவா வடி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவார் அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற கண்டவா. வேலவா வடி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற கண்டவா. வெற்றிவேல் முருகனுக்கு, வள்ளி மணாளனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, அறுவடை வீட்டு முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு. முத்தமிழ் போல 3 தமிழும் சேர்ந்து இந்த வெள்ளிசையிலே ஐயனாருடைய ஸ்தலபுராணம் போல நாங்கள் அமைத்தது அத்தனையும் ஐயனார் சுவாமியினுடைய அருள். ஸ்ரீ பூரணா புஷ்கலா சமேத ஐயனார் பணிச்சாருடைய ஐயனார் கோவில் கும்பாபிஷேகத்திலே நாங்கள் கலந்து வெள்ளிசையை செய்தது என்பது மிகப்பெரிய பாக்கியம். இன்றைக்கு நாங்க வந்து அச்சாரம் அருமையாக 2 மணி நேரங்கள் எங்களுடைய கதையை நடத்தினோம். அடுத்த வருஷம் 3 மணி நேரம் பாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நிறைவாக இந்த நிர்வாகம் மக்களிடம் கேட்கும் வேண்டுகோள் என்ன, அதை மட்டும் பாடி அடியே நிறைவு செய்கிறேன். நிச்சயமாக ஐயா வணக்கம், எல்லா செட்டியார் ஐயா வந்திருக்கீங்க, சந்தோஷம். உங்க முன்னாடி பாடினது எங்க அப்பாவுக்கு செட்டியார் ஐயாக்கள் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் ஏன்னா கண்ணதாசனுக்கு மிக நெருங்கிய நண்பர். உங்க இடத்துல வந்து பாடினது அப்பா இன்னைக்கு சொல்லுவாங்க, நகரத்தார் அன்பின் சிகரத்தார் என்று. செல்வத்தின் சிகரத்தாராக நீங்கள் இருந்து பேர்பட்ட பணியை உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஒரு கோவில் திருப்பணி செய்யறோம்னாலே முந்தின ஜென்மத்துல ராஜாவா இருந்திருப்போம் அர்த்தம். அது ஒரு பெரிய வாக்கு. சாமி வாரியார் எங்க கல்யாணத்தை பண்ணி வச்சவர் வாரியார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த பாரதிக்கும் திருமகனுக்கும் ஞான சம்பந்தன் பிறப்பான் என்றார். அந்த ஞான சம்பந்தம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பாடினார். எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்பாவுக்கு அத்தனை மகான்களின் அன்பும் உண்டு. வாரியார் சுவாமி வரலாற்றையே
நாங்கள் வில்லிசையில் பாடி இருக்கிறோம். ஆஹா. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க. கிருபானந்த ஐயாவை தொட்டில போட்டு தாளாட்டுற மாதிரி. நான் செல்வம் ஐயா சொல்லும் போது, நான் இதை பாடுறேன்னு சொல்லும் போது இதை சொன்னேன் நான். அவருடைய கதையை ஏதாவது அவரோட வரலாற்றை யாருங்க பாடுவா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது நாடகம் செய்ய முடியுமா? முடியாது. அல்லது கர்நாடக சங்கீதத்தை சொல்ல முடியுமா? நத்திங் டூயிங். வில்லுப்பாட்டு தான் புரியும். கடையனுக்கும் கடை தேற்றம். ஆராரோ கிருபானந்தம் ஆரோ. அழகு அழகு. இதை நான் பாடின உடனே என்ன தெரியுமா சொன்னாரு? பாரதி எனக்கு அம்மா மாதிரி என்ன தொட்டுல போட்டு தாளாட்டிட்டாரு. இதை விட சந்தோஷம் எங்களுக்கு என்ன வேணும் கண்ணா? அதனால வரலாற்றை பாடும் புண்ணியம் எங்களுக்கு இருப்பதனால், ஐயனார் வரலாற்றை பாடக்கூடிய புண்ணியத்தை நகரத்தார் கொடுத்ததனால், அன்பின் சிகரமாக, பண்பின் சிகரமாக, தமிழின் சிகரமாக, தத்துவத்தின் சிகரமாக, சொல்லின் சிகரமாக, வெள்ளின் சிகரமாக என் தந்தையார் மேலிருந்து ஆசி செய்ய உங்கள் அன்பு சகோதரியாக நான் எனக்கு கொஞ்சம் இவங்கெல்லாம் சந்தோஷமா அன்போடு இருக்கிறத பார்த்தா லைட்டா நம்ம இந்த நகரத்தார் பக்கத்திலேயே ஒரு வீடு வாங்கிடலாமான்னு யோசிக்கிறேன். நீங்க என்ன செய்வீங்கன்னு தெரியல. சொன்னீங்கன்னா நான் வாங்கிக்கிறையா. பக்கத்துல இருந்த கூட்டம் உங்களுக்கு ட்ரெயின் செலவும் இல்ல, அது ஒரு சந்தோஷம் தாங்க ஐயா. அதனால இந்த வாழ்த்தும் பாடலை அடியேன் பாடி உங்களிடம் பிரிய மனமில்லை, நிறைவாக நான் கொண்டு வந்தவற்றை நிறைவாக பாடினேன். ஐயனார் கேட்டார், பூரணை புஷ்கலை கேட்டார், வேதங்கள் கேட்டது, குருக்கள் எல்லாம் கேட்டார்கள், மக்கள் எல்லாம் கேட்டார்கள், ஆடியோ வீடியோ 2 பேரும் கேட்டார்கள், நிறைந்த மக்கள் கேட்டீர்கள், 2 குழந்தைகள் கேட்டன, பரம்பரை கேட்டது. இன்டர்நேஷனல் லெவல்ல இதை கொண்டு போறீங்க. அதாவதுங்க, நாங்க சிங்கப்பூர் போனப்பவும் உங்க செட்டியார் தாங்க எங்களை கச்சேரி கூப்பிட்டு சுப்பிரமணிய சுவாமி கோயில வில்லுப்பாட்டு பாட சொன்னாங்க. அதாவது இப்படி சொல்லலாங்க ஐயா, உலகத்துக்குள்ள செட்டியார் இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, செட்டியார்களுக்குள்ள உலகமே இருக்குது ஐயா. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அன்பு அப்படி, அன்பு பாசம் அப்படி. இன்னொன்னு சொல்லட்டுமா, சீர்காழி என்ன எங்களுக்கு எவ்வளவு பிடிச்சவர் தெரியுமா? எவ்வளவு பாசம் தெரியுமா? அப்பா எழுதி ஏன்ற படத்துல வில்லுப்பாட்டு பாடி இருக்கார் சீர்காழி. இப்ப கர்நாடக சங்கீத பாடுங்க நோ நோ அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா அவர் பாடினார் ஏன் என்ற படத்துல. இன்னைக்கு நைட்டே போட்டு பாருங்க. தந்தனத்துவம் என்று சொல்லியே இந்த பாடலை சீர்காழி பாடி, கலைவாணர் பாடி, என் தந்தையார் சுப்பு அருமும் பாடி, இன்றைய தலைமுறை ஒரு அற்புதமான நடிகரும் பாடி. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பாக்கியம் இருந்தாதான் அதை பாட முடியும். அந்த பாக்கியத்தோடு அடியேன் பாடினேன் என்பதை சொல்லி நிறைவு பாடல் பாடி முடிக்கிறேன். செண்பகம்பேட்டை ஐயனார் குல தெய்வமே, கும்பாபிஷேகம் சிறப்பு உழைப்பு நன்றி எல்லாம் சொல்வமே. செண்பகம்பேட்டை ஐயனார் குல தெய்வமே, கும்பாபிஷேகம் சிறப்பு உழைப்பு நன்றி எல்லாருக்கும் சொல்வமே. நம்ம நிர்வாகம் கோவில் என்ன தெரியுமா வேண்டுதல்கள் கேட்கிறாங்க? வாழ்த்தும் கலை வில்லிசையாய் வாழ்க என்று வாழ்த்திடுவோம், வணங்குவோம் திருப்பணி செய்த மனிதரே, நீங்கள் எல்லோரும் வரலாற்றில் வழிபடுவார் புனிதரே. செண்பகம்பேட்டை ஐயனார் குல தெய்வமே, கும்பாபிஷேகம் சிறப்பு உழைப்பு நன்றி எல்லாருக்கும் சொல்வமே. மக்களுக்கு என்ன வேண்டுதல் சொல்றாங்க? என்ன? ஆலயமும் சுற்றுப்புறமும் தூய்மையாக வச்சுக்குங்கோ. மனசு தூய்மையா இருக்கு, இடம் தூய்மையா இருக்கு, எல்லாம் தூய்மையா இருக்கு. ஆலயமும் சுற்றுப்புறமும் தூய்மையா வச்சுக்கோங்க. ஐயனாருக்கு தூய்மையான வாழ்க்கையே. நீங்க என்ன கொடுக்கணும் அவருக்கு? என்ன கொடுக்கணும்? பரிசாய் நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா பரிசாய் அள்ளியே தந்திடுவார், வாங்கிக்கோங்க. செண்பகம்பேட்டை ஐயனார் குல தெய்வமே, கும்பாபிஷேகம் சிறப்பு உழைப்பு நன்றி எல்லாருக்கும் சொல்வமே. நகரத்தார் வீடுகளில் திருமண விழா மங்களமே, கருவுற்ற 5ஆம் மாதம் மருந்துண்டல், 7ஆம் மாதம் தீர்த்த மருந்தும் விழா செய்தல், வளகாப்பு பேரு சூட்டி தொட்டில் கட்டுமே, ஐயனாரு கோவில் பூஜை அருள் கூட்டுமே. செண்பகம்பேட்டை ஐயனார் குல தெய்வமே, கும்பாபிஷேகம் சிறப்பு உழைப்பு நன்றி எல்லாருக்கும் சொல்வமே. திருமணம் நடக்கலையா? பக்கத்து வீட்டுல சொல்லாதீங்க, ஐயனாட்ட சொல்லு.
கெட்டி மேளத்தை அருமையா முடிச்சு வைப்பார். பலே செட்டியார்கள் கெட்டி மேளமா ஆமா பக்குவமா செய்வார். ஆஹா பக்கத்து வீட்டுல சொன்னீங்கன்னா கிண்டல் பண்ணுவான். சாமி கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமா செஞ்சிருவார் செய்வார். அதுதான் வாழ்க்கை. ஆஹா திருமணம் நடக்கலையா? ஓஹோ ஐயனார கும்பிடுங்க. ஆமா குழந்தை பாக்கியம் வேண்டும் வரம் நடக்குமே. ஓஹோ குவா குவா பூஜை செய்ய வேண்டும் வரம் கிடைக்குமே. செல்வகம் வேண்டையனர் குல தெய்வமே கும்பாபிஷேகம் சிறப்பு உழைப்பு நன்றி எல்லாருக்கும் சொல்வமே. அத்தனை நீங்க கொடுத்த குறிப்பு. ஆஹா அத பாட்டாக்கி ஐயனார் எங்களுக்கு கொடுத்த சிறப்பு. சிறப்பு திருநீலகண்ட நாயனார் ஒரு சாமியை பார்த்த வேளாளர் ஐயாவர். ஆமா வழித்தோன்றல் வேளாளர் சிறப்பான பூஜை செய்து வருவதே. ஆமா ஐயனார் பூரணை புஷ்கலை சக்தி அருளதே. செல்வகம் வேண்டையனர் குல தெய்வமே கும்பாபிஷேகம் சிறப்பு உழைப்பு நன்றி எல்லாருக்கும் சொல்வமே. 25 குடும்பத்தினர் கோவில் பூஜை வழிபாடு. முக்கிய தினம் 3 கால பூஜையா. தினசரி காலை 10 மணி பூஜையா. செல்வகம்பேட்டையனர் குல தெய்வமே கும்பாபிஷேகம் சிறப்பு உழைப்பு நன்றி எல்லாருக்கும் சொல்வமே. சிவராத்திரி இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? என்ன ஐயா இப்பவே சொல்லிடுறேன். இப்போதே சொல்லி வைத்தோம். எந்த ஊர்ல எந்த நாட்டுல கூப்பிட்டாலும் போக போறது இல்ல. சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜை நீங்க பண்றீங்க, நாங்க வரோங்க. சரின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பாப்போம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அன்பே சிவம் அப்படின்னு ஒரு தலைப்புல நான் நிகழ்ச்சி பண்ண சிவராத்திரிக்கு சிங்கப்பூர்ல. என்னன்னா சிவனுடைய அடியார்கள் எவ்வளவு பேருக்கு சிவன் அருள் செய்திருக்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா ஐயனா சிவராத்திரியில் பிறந்ததாக சொல்கிறார்கள். அதனால இதை சொன்னேன். மகா சிவராத்திரியில் 2 நாட்கள் விசேஷ பூஜை, 4 கால பூஜை அபிஷேகமே. இன்னும் மாவிளக்கு பொங்கல் இடுதல் விசேஷமே. செண்பகம்பேட்டையனர் குல தெய்வமே கும்பாபிஷேகம் சிறப்பு உழைப்பு நன்றி எல்லாருக்கும் சொல்வமே. இன்னொன்னு தினமும் சுவாமி வீட்டில் வேளாளர் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் என்பார் அவர்களே. ஐயனார் விழி அருளும் பார்வை புண்ணியம் பெறுவரே. செண்பகம்பேட்டையனர் குல தெய்வமே கும்பாபிஷேகம் சிறப்பு உழைப்பு நன்றி எல்லாருக்கும் சொல்வமே. ஐயனாரு குல தெய்வமாய் வழிபடும் பக்தர்களே சிவராத்திரி என்று வழிபடுவதையே வேண்டுவோம். ஐயன் சிறப்பாய் அருள் புரிவாய் பாடுவோம். செண்பகம்பேட்டையனர் குல தெய்வமே கும்பாபிஷேகம் சிறப்பு உழைப்பு நன்றி எல்லாருக்கும் சொல்வமே. இவ்வளவு நேரம் அப்பாவின் ஆசியோடு, ஆச்சாரியால் ஆசியோடு, வாரியார் சுவாமியின் ஆசியோடு, குழந்தைகளே தெய்வங்கள், அந்த தெய்வங்களின் அன்போடு, பெரியவர்களின் துணையோடு, 3 பேர் அருமையான அன்பு உள்ளங்களின் ஆசியோடு, நகரத்தார்கள், நாட்டார்கள், பொதுமக்களின் அன்போடு, வேளாளரையா அன்போடு, ஸ்தபதி என்னம்மா பண்ணிருக்காரு. அதாவது சாமி கையில நம்ம இருக்கோம் நினைச்சுப்போம், ஆனா அவர் கையில சாமி இருந்திருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆக இந்த விஷயத்துல ஐயனார் கதையில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது வரலாறு இருக்கட்டும், அது புத்தகத்தில் உள்ளது. சத்தியமாய் நாம நினைக்க வேண்டியது அவர் நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறார்ங்கிறத புரிந்து கொண்டு அன்பு 50க்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இதை போன்ற குழந்தைகளுக்கு உங்கள் திருப்பணியை டிரான்ஸ்ஃபார்ம் செய்து அது வளர்ந்து இவங்க குழந்தைங்க விழா நடத்தணும், எங்களோட பையனுடைய குழந்தை வில்லுப்பாட்டு பாடணும். அதுதான் இங்க தலைமுறை. அந்த தலைமுறைக்கு எல்லாருமா சேர்ந்து இறைவனுடைய வரத்தை வேண்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு நிறைய சொல்லணும்னு வந்தேன். சிலதை விட்டுட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு பொருளை விட்டுட்டு போனோம்னா என்ன செய்வோம்? திரும்ப எடுக்கிறதுக்கு சீக்கிரமா வருவோம். அதனால இன்னைக்கு 2:10 ட்ரெயின் ஏறினாலும் நிச்சயமாக மீண்டும் காரைக்குடிக்கு வருவோம். என் வள்ளியம்மை சகோதரி, என் அன்பு சகோதரி, அந்த சகோதரி அழைப்புக்கு அடியே நிச்சயமாய் அடிபடுவேன் என்று சொல்லி அழைத்த அனைத்து நகரத்தார்களுக்கும், நடனமாடிய குழந்தைகளுக்கும், எல்லா குருக்களுக்கும், எல்லாருக்கும் என்னுடைய சந்தோஷத்தை சொல்லிக்கிட்டு விடைபெற மனமில்லை. தற்காலிகமாக விடைபெறுகிறேன். ஆனால் இதுவரை என் கச்சேரியில் அப்பாவின் ஆசியோடு உழைத்தது என் கணவர். என்னோட he is not my better half, he is my best half, டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள். நீங்க நினைப்பீங்க
பானையும் கையிலையும் வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்காரேன்னு எங்கள் அப்பா மேடையில் சொல்லுவாங்க. பானை பிடித்தவள் பாக்கியசாலி பொதுவாக எல்லாருக்கும், எனக்கு பானை பிடித்தவர் பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மருமக மாமனுக்கு சந்தோஷமாக உட்காந்து ஆமாம் போடுறது ரொம்ப கஷ்டம். மேடையில் அதையும் சொல்லுவாங்க, என் மருமக என்னை மாமான்னு கூப்பிட்டதை விட ஆமான்னு சொன்னது தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி. எங்கள் அப்பாவோட வெற்றியே இந்த குழந்தை குணம்தான், அன்பு குணம்தான். எங்கே குழந்தை குணம் இருக்கோ அங்கே ஆண்டவன் வருவார். வாரியாசாமி சிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரியே இருக்கும். அது அப்படியே நம்ம மனசில் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால உங்களின் ஆசையால் இன்றைக்கு நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அன்பு மகன் கலைமகன், கர்நாடக சங்கீத வித்வான், அருமையாக பாடக்கூடியவர். உங்களின் ஆசையில் அவர் பாடினார். அவருக்கு உங்கள் கரகோஷம். கணேஷ் ராவ் 50 வருஷமாக, எனக்கும் அவருக்கும் ஒரே வயசு, கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவோட 45 வருஷமாக 50 வருஷமாக உலகமெல்லாம் மெல்லிசை எங்கே செல்கிறதோ அங்கு வாசித்த அன்பு உள்ளம் அன்பு சகோதரர் கணேஷ் ராவ் அவர்கள். பின்னால் இருப்பவர் அந்த பொட்டிக்குள்ளே எல்லாம் வச்சிருக்கார். சிங்கங்கத்தும் மழகத்தும் இடிகத்தும், அரக்கம் வந்தாலும் அவர் தான், தேவர் வந்தாலும் அவர் தான், சாமி வந்தாலும் அவர் தான், ஆசாமி வந்தாலும் அவர் தான். அவர் வச்சிருக்க ரித்தம் பாடுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. வாசிக்கும் சரவணன் அவர்கள். இங்கு வாசிப்பவர் எலக்ட்ரானிக் ஹார்மோனியம். ஏன்னா ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும், சத்தமாகவும் இருக்கணும். அதை வாசிக்கும் சங்கர் ராமன் அவர்கள். உங்கள் எல்லாருக்கும் மத்தியில் குழந்தை மனம் என்று சொன்னேனே, வந்தவுடனே ஒரு அம்மா சொன்னாங்க, உங்களை 7 வயசில் குழந்தையாக பார்த்தேன்னு. இன்றைக்கும் அப்படியே பாருங்கன்னு சொன்னேன். அந்த குழந்தை மனம் என்பது நமக்கு தமிழை வாழ்த்தும், தத்துவத்தை வாழ்த்தும், என் தாய் வாழ்த்துவதை போல வாழ்த்தும் என்று சொல்லி பிரிய மனமில்லை. தற்காலிகமாக விடைபெறுகிறேன். மீண்டும் வருவேன். நாம் மீண்டும் வர வேண்டும் என்றால் ஒரு பலத்த கோஷம் கொடுப்பவர்கள் பார்ப்போம். சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டு தற்காலிகமாக விடைபெறுகிறேன்.